ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. தந்தை மனமுந்து துயர்நந்த இருள் வந்த விரல் நந்தன் மதலை எந்த இவனென்ற மலர்கந்த மலர் கொண்டு தொழ நின்ற நகர்தான் மந்தமுழவோசை மழையாக எழுகார்மயில்களாடு பொழில் சூழ் நந்தி பணி செய்த நகர் நந்தி புறவின் நகரம் நன்னு மனமே. நந்தி பணி செய்த நகர் நந்தி புறவின் நகரம் நன்னு மனமே. 108 திவ்யதேச வைபவங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான நந்திபுர விண்ணகரம் என்று திருமங்கையாழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட நாதன் கோயில் என்கிற திவ்யதேசத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திவ்யதேசத்திற்கு நந்திபுரம், நந்திநாதபுரம், நந்திபுர விண்ணகரம், நாதன் கோயில், தக்ஷிண ஜெகநாதம் என்கிற தக்ஷிண ஜெகநாத கஷேத்திரம், ஸ்ரீனிவாச ஸ்தலம் என்கிற ஸ்ரீனிவாச கஷேத்திரம், சம்பகாரண்ய கஷேத்திரம் அப்படின்னு இத்தனை திருநாமங்கள் பிரசித்தமாக புராணத்தினாலே சொல்லப்படுகின்றன. இங்கே நந்தி கடுமையான தபஸ் பண்ணி எம்பெருமானை சேவித்து எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே நோய் நீங்க பெற்றபடியினாலே, சாப விமோசனம் பெற்றபடியினாலே அந்த நந்தி எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறான், தான் தபஸ் பண்ணி விமோசனம் பெற்ற இந்த ஊர் தன் பெயராலே வழங்கப்பட வேண்டும் என்று. அதனால எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே நந்தியின் ஆசைப்படி இந்த கஷேத்திரத்திற்கு நந்திநாதபுரம், பெருமாளே நீயும் என்னுடைய பெயர் சம்பந்தம் கொண்டு அழைக்கப்பட வேணும்னு நந்தி பிரார்த்தித்தான். அதனால நந்திக்கு நாதன், நந்திநாதன் அப்படின்னு எம்பெருமான் இங்கே வழங்கப்படுகிறான். நந்தியானவன் பல காலம் இங்கிருந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கிறான். அதனால நந்தி பணி செய்த நகர், நந்தி கைங்கரியம் பண்ணினதான கஷேத்திரம்னு திருமங்கையாழ்வார் குறிப்பிடுறார். நந்தி தபஸ் பண்ணி எம்பெருமான் நேர வந்து நந்தியினுடையதான கஷ்டத்தை எல்லாம் நீக்கி வேற என்ன வரம் வேண்டும்னு கேட்டபோது, இந்த தீர்த்தமும் கஷேத்திரமும் என்னுடைய பெயராலே வழங்கப்பட வேணும், எனக்கு அனுகிரகம் பண்ணின பெருமாள், நந்திக்கு அருள் புரிந்த பெருமாள் என்று நந்திநாதன் என்கிற பெயராலே வழங்கப்பட வேணும்னு பிரார்த்திக்க பெருமாள் அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுத்தார். அதனால நந்திபுரம், நந்திநாதபுரம், நந்திநாத கஷேத்திரம் அப்படின்னு எல்லாம் வழங்கப்படுறது இந்த ஊர். ஆழ்வார்கள் விசேஷமா கோயில் அமைப்பையும் மங்களாசாசனம் பண்ணுவா. மணிமாட கோயில், விண்ணகரம் அப்படின்னு கோயிலினுடைய அமைப்பையும் மங்களாசாசனம் பண்ணுவது உண்டு. பொதுவா விண்ணகரம் அப்படின்னா ஸ்ரீவைகுண்டத்திற்கு பெயர். இந்த பூலோகத்திலே ஸ்ரீவைகுண்டத்திற்கு சமானமான ஆசையோடு கூட பெருமாள் எழுந்தருளி இருக்கிற சில ஸ்தலங்களுக்கு விண்ணகரம்னு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் உண்டு. திருப்பரமேஸ்வர விண்ணகரம் அப்படின்னு காஞ்சிபுரத்திலே வைகுண்ட பெருமாள் சன்னதிக்கு திருநாமம். வைகுந்த விண்ணகரம் என்பதாகவே திருநாங்கூர் திவதேசங்களிலே ஒரு திருப்பதி, அங்கே பெருமாள் ஸ்ரீவைகுண்டநாதன். அந்த மாதிரி இந்த கஷேத்திரத்தையும் விண்ணகரம்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். அதாவது ஸ்ரீவைகுண்டத்திற்கு சமானமாக பெருமாள் இங்கே விரும்பி எழுந்தருளி இருக்கக்கூடியதான இடம், பெருமாளும் பிராட்டியும். அதனால நந்தி கைங்கரியம் பண்ணி அவன் பெயராலே நந்திபுரம் என்று ஏற்பட்டு அங்கே ஸ்ரீவைகுண்டத்திற்கு சமானமான சாநித்தியத்தோட பெருமாள் பிராட்டியும் எழுந்தருளி இருக்கிற இடமானது பற்றி ஆழ்வார் நந்திபுர விண்ணகரம் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். இந்த எம்பெருமான் ஜெகநாதன் திருநாமம். நந்தி பிரார்த்திச்சுண்டாவிட்டுதான் நந்திநாதன் பெயர் வந்தது. அதுக்கு முன்னால எம்பெருமானுடைய திருநாமம் ஜெகநாதன் திருநாமம். ஜெகத்துக்கே சுவாமி, ஒரே சுவாமி, ஏகமேவ அத்விதீயம். இந்த எம்பெருமான் ஒருத்தனே எல்லோருக்கும் மேலாக இருக்கிறவன், இவனுக்கு சமானமானவாலோ இவனுக்கு வசந்தவாலோ கிடையாதுன்னு வேதம் சொன்னபடிக்கு சர்வ ஜகத்துக்கும் ஒரே நாதன் ஜெகநாதன். விசேஷமா பூரி ஜெகநாதனை உத்தர ஜெகநாதன், ஏன்னா உத்தர தேசமான வடதேசத்திலே இருக்கிறபடினாலே உத்தர ஜெகநாத கஷேத்திரம் உத்தர ஜெகநாதன் அந்த எம்பெருமானுக்கு, பூரி எம்பெருமானுக்கு திருநாமம். இவர் தட்சிண தேசமான திரமிட தேசத்திலே இருக்கிறபடினாலே தட்சிண ஜெகநாதன் இவருக்கு திருநாமம். இந்த கஷேத்திரத்திற்கு தட்சிண ஜெகநாத கஷேத்திரம், தட்சிண ஜெகநாதம் அப்படின்னு எல்லாம் பெயர். பிராட்டியானவள் இந்த கஷேத்திரத்திலே செண்பகவல்லி என்கிற பெயரோடைய கூட அவதாரம் பண்ணி தபஸ் பண்ணி எம்பெருமானுடையதான வக்ஷஸ்தலத்தை அடைகிறாள்.
இந்த ஸ்ரீயானவள் எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்திலே வாசம் பண்ண ஆரம்பித்தால், எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலம்னு சொல்லக்கூடியதான மார்பு ஸ்ரீ வசிக்கக்கூடிய வாசம் பண்ணக்கூடிய நிவாசம் ஆச்சு. ஸ்ரீயினுடைய நிவாசத்தை உடையவனானபடியினாலே, ஸ்ரீக்கு நிவாசமாக இருக்கிறவனானபடியினாலே எம்பெருமானுக்கு ஸ்ரீனிவாசன் என்கிற திருநாமம் ஏற்பட்டது. அப்படி ஸ்ரீயானவள் எம்பெருமானுடைய மார்பகத்தை அலங்கரித்து ஸ்ரீனிவாசனாக அவனை ஆக்கி, அதனாலே இந்த க்ஷேத்திரம் ஸ்ரீனிவாச க்ஷேத்திரம் என்கிற ஸ்ரீனிவாச ஸ்தலமாக வழங்கப்படுகிறது. இதற்கு சம்பகாரண்ய க்ஷேத்திரம்னும் பேர் உண்டு. சம்பகாரண்ய க்ஷேத்திரம் அப்படின்னா நிறைய செண்பக மரங்கள் அடர்ந்து வளர்ந்திருக்கிற வனம், காடு. பிரசித்தமான ஸ்ரீ வித்யா ராஜகோபாலன் எழுந்தொழி இருக்கக்கூடியதான மன்னார்குடிக்கும் சம்பகாரண்ய க்ஷேத்திரம்னு தான் பேரு. பிரம்மாண்ட புராணம் க்ஷேத்திரத்தினுடைய எல்லையை வகுக்கிற போது மன்னார்குடியிலிருந்து ஆரம்பித்து இந்த நாதன் கோயில் வரைக்கும் சம்பகாரண்ய க்ஷேத்திரம் என்றும் கொண்டாடி இருக்கிறது. அதனால செண்பக மரங்கள் நிறைந்த வனத்திலே, செண்பகாரண்யத்திலே பிராட்டியானவள் தோன்றினால், அதனால செண்பக வனத்துக்கு நடுவே, செண்பக மலர்களுக்கு நடுவே ஒரு கொடி போன்ற பிராட்டி அவதரித்தபடியினாலே அவளுக்கு செண்பகவல்லின்னு திருநாமம். வள்ளி என்றால் கொடி என்று பொருள். இப்படி விசேஷமா ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டான் எம்பெருமான். திருமங்கை ஆழ்வார் நந்தி பணி செய்த நகர், அதனால நந்திபுர விண்ணகரம்னு பேர் வந்ததுன்னு சொல்றார். நாதன் கோயில்னு ஏன் பேர் வந்ததுன்னு திருமங்கை ஆழ்வாரே சொல்றார். நாதன் உரைகின்ற நகர் நந்திபுர விண்ணகரம் நன்னு மனமே. நாதன் உரைகின்ற நகர். நாதன் அப்படின்னா தலைவன், சுவாமி. அவன் வசிக்கிற நித்தியவாசம் பண்ற இடமானபடியினாலே நாதன் கோயில். பொதுவா கோயில் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? கோ அப்படின்னா தமிழ்ல ராஜான்னு அர்த்தம். இல் அப்படின்னா அவன் வசிக்கக்கூடிய இடம். இப்ப நம்ம வீடு, நம்ம இல் அப்படின்னு சொல்றது போல ராஜாவினுடைய இல்லத்திற்கு கோவில்னு பேரு. அப்ப அண்டசராசரங்களுக்கும் ஒரே ராஜாவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் வசிக்கக்கூடிய ஆலயத்திற்கு கோயில்னு பேரு. எல்லாம் பெருமாளை பார்த்து பின்னாடி வியாபிச்சதுதான் லோகத்துல. பெருமாளை நாம பகவான் ஈஸ்வரன் ஸ்தோத்திரம் பண்றதை பார்த்துட்டு, ஈஸ்வரன் அல்லாத, பகவான் அல்லாத பலரையும் பக்தர்கள் ஈஸ்வரன் பகவான் என்று சொல்லக்கூடியதான காலம் கலியில முத்தின்றே போறது. கோயில் அப்படின்னாலே ஸ்ரீமன் நாராயணனுடையதான வசிப்பிடத்தை தான் குறிக்கும். ஆனா அவாவா வணங்குற தெய்வத்தினுடையதான வசிப்பிடத்தை கோவில்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா, அப்ப இது எந்த கோயில் அப்படின்ற சம்சயம் வராது இருக்கிறபடிக்கு நாதன் கோயில். நாதன் யாரு? யாருக்கு நாதன் அப்படின்னா அண்ட சராசரத்திற்கும் ஒரே நாதனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஜெகநாதன், அவனுடைய கோயில். எந்த நாதன் கோயில் அப்படின்னா, இந்த செண்பகாரண்ய வனத்திலே தபஸ் பண்ணி அவனுடைய மார்பை சேர்ந்த பிராட்டி இருக்கிறாளே செண்பகவல்லி, அவளுடைய நாதன். செண்பகவல்லி நாதன் கோயில் தான் சுருக்கமா நாதன் கோயில். இங்கு தபஸ் பண்ணின நந்திக்கு அனுகிரகம் பண்ணின நந்திநாதன் இருக்கிறானே, என்னுடைய பெயராலே நீ நந்திநாதன் என்று வழங்கப்பட வேண்டும்னு நந்தி பிரார்த்தித்தானே, அந்த நந்திநாதன் கோயில் தான் சுருக்கமா நாதன் கோயில்னு வழங்கப்படுறது. இன்னும் பல பேர், அகஸ்திய மகர்ஷி என்ன, சிபி சக்கரவர்த்தி என்ன, இப்படி பல பேர் இங்க தபஸ் பண்ணி இந்த எம்பெருமானை சேவித்து அனுகிரகம் பெற்றா. அவ எல்லாருக்கும் ஒரே நாதனாக இருக்கக்கூடியவன். அண்ட சராசரங்களுக்கும் 33 தேவர்களுக்கும் அத்தனை விதமான ஜீவராசிகளுக்கும் நமக்கும் நாதனாக இருக்கக்கூடிய ஒரே நாதனுடைய கோயில் நாதன் கோயில். ஜகத்துக்கே நாதன். ஜெகநாதன் கோயில் சுருக்கமா நாதன் கோயில்னு வழங்கப்படுறது. இப்படி செண்பகவல்லி நாதனுடைய கோயில், ஜெகநாதனுடைய கோயில், நந்திநாதனுடைய கோயில், நம் நாதனுடைய கோயில் நாதன் கோயில்னு வழங்கப்படுறது. இப்படி விசேஷமா புராணத்தினாலே பல திருநாமங்களாலே கொண்டாடப்பட்டதான இந்த திவதேசத்திலே எம்பெருமான் மூலவருக்கு ஜெகநாதன் திருநாமம். அண்ட சராச்சரங்களுக்கும் ஜெகத் அனைத்திற்கும் ஒரே நாதனா ஏகைக சுவாமியாக இருக்கக்கூடியவன் ஜெகநாதன். நந்தி தபஸ் பண்ணி பிரார்த்தனை பண்ணிண்டாவிட்டு நந்தியினுடைய ஆசைப்படி எம்பெருமானுக்கு நந்திநாதன் அப்படின்னு ஒரு திருநாமம். செல்லமா பெருமாள நாதன் அப்படின்னு சொல்றது வழக்கம். இவருக்கு விண்ணகர பெருமாள்னு ஒரு பெயர் உண்டு. ஏன்னா ஆழ்வார் நந்திபுர விண்ணகரம்னு மங்களாசாசனம் பண்றார். இந்த எம்பெருமான் எழுந்தருளி இருந்து நித்தியவாசம் பண்றது நந்திபுரமாக, நந்தி கஷேத்திரமாக இருந்தாலும் இவன் விண்ணகரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்திற்கு துல்லியமான பிரேமத்தோட ஆசையோட இங்கே எழுந்தருளி இருக்கிறான். அப்படின்னாலே ஸ்ரீவைகுண்டம் வேற, இது வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான்.
நந்திபுரம் என்கிற பெயரை உடைய ஸ்ரீவைகுண்டம் போலே அப்படின்னு ஆழ்வாருடைய திருவுள்ளம். அதனால இந்த எம்பெருமானுக்கு விண்ணகர பெருமாள் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இந்த எம்பெருமானுக்கு ஸ்ரீனிவாசன் அல்லது போக ஸ்ரீனிவாசன் என்றும் திருநாமம் உண்டு. ஸ்ரீனிவாசன் அப்படின்னா பிரிந்திருந்த ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய பிராட்டி இந்த எம்பெருமானை மீண்டும் சேர்ந்து பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து சேவை சாதிக்கக்கூடியதான கஷேத்திரத்திற்கு ஸ்ரீனிவாச கஷேத்திரம்னு பேரு. திருமலை என்ன, நாச்சியார் கோயில் என்ன, இப்படி எத்தனை இடத்த பார்த்தோம். அப்படி பிராட்டி தபஸ் பண்ணி பெருமாளை சேர்ந்தா, அதனால ஸ்ரீனிவாசன். போக ஸ்ரீனிவாசன் ஏன் திருநாமம் அப்படின்னா, விசேஷமா பிராட்டியானவள் பெருமாளுடையதான வக்ஷஸ்தலத்தை அடைந்தால் இங்கே வக்ஷஸ்தலத்திலே பிராட்டியை கொண்டிருக்கிற பெருமாளுக்கு போக ஸ்ரீனிவாசன் திருநாமம். பிராட்டியாலே எம்பெருமானானவன் அனுபவிக்கிற போகங்களை எல்லாம் ஒரு க்ஷணமும் விடாமல் எப்போதும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பிராட்டியை தன் பக்கத்திலே வைத்துக் கொண்டிருந்தாலும் போகம் விட்டு போகும் என்பதற்காக தன்னுடைய ஹிருதயத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கிறான். மனசுக்கு பிடிச்சவால மனசை நினைச்சுட்டு இருக்கிறது எப்படி, மனசுலயே வச்சுக்கிறது எப்படி. அதனால பெருமாள் தன்னுடையதான ஹிருதயத்திலே பிராட்டியை வைத்துக் கொண்டான். பெருமாளுடைய ஹிருதயமாகவே பிராட்டி விளங்குகிறாள். பிராட்டி என்ன நினைக்கிறாளோ அதுதான் எம்பெருமானுடையதான சங்கல்பமாக இருக்கிறது. பெருமாளுடைய ஹிருதயத்திலே திருமார்பிலே பிராட்டி வசிக்கிறபடியினாலே பெருமாளுக்கு மிகவும் சந்நிகிதையா, பெருமாளுக்கு மிகவும் நெருங்கினவளாக இருக்கிறாள். அதனால் அப்படியே நிமிந்து பார்த்து பெருமாளை ஒரு பார்வை பார்த்தாலானா இவளுடைய பார்வையினாலேயே அவள் மனசிலே தோன்றக்கூடிய, அவள் இவனுக்கு நியமிக்கக்கூடியதான கைங்கரியங்களை பண்ணக்கூடியதான காதல் பரிமாற்றம் இவர்களுக்குள்ளே நிகழ்கிறது. அப்படி பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வைக்காக ஏங்கி ஆசைப்படக்கூடிய பெருமாள் அவளை தன்னுடைய ஹிருதயத்திலே வக்ஷஸ்தலத்திலேயே வைத்துக் கொண்டான். அதனால போக ஸ்ரீனிவாசன் இந்த எம்பெருமானுக்கு திருநாமம். வக்ஷஸ்தல மகாலட்சுமியோடு கூடின ஸ்ரீனிவாசன் போக ஸ்ரீனிவாசன். தனக்கு சகல போகங்களையும் தரக்கூடிய பிராட்டியை தன்னோடையே தன் மார்பிலேயே வைத்துக் கொண்டு ஏகமூர்த்தியாக சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமானுக்கு போக ஸ்ரீனிவாசன் திருநாமம். பரம பிரசித்தமான பவித்திரமான திருவேங்கடமலையிலும் கூட, திருவேங்கடம் திருமலை பெரிய கோயிலில் கூட நித்தியம் சுப்பிரபாதம், நித்தியம் ஆகாசகங்கா திருமஞ்சனம், நித்தியம் ராத்திரி சயன சேவையில ஊஞ்சல்ல சயனிச்சுக்கிறது, இது எல்லாமே போக ஸ்ரீனிவாசன் எம்பெருமானுக்குத்தான். அப்பேற்பட்ட வசந்த போக ஸ்ரீனிவாசன் இந்த எம்பெருமான். இவன் அமர்ந்த திருக்கோலத்திலே மேற்கு நோக்கி சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். பெருமாள் ரொம்ப ஆச்சரியமான பெருமாள். பெருமாள் இங்க உட்கார்ந்து சேவை சாதிக்கிறார். பெருமாளுக்கு 4 திருக்கரங்கள், மேல் 2 திருக்கரங்களாலே வழக்கம் போல சங்க சக்கரத்தை விலட்சணமா புடிச்சுட்டு இருக்கார் பெருமாள். கீழ் 2 திருக்கரங்களிலே வலது திருக்கரத்தை அபயஹஸ்தமாக வைத்துக் கொண்டு நான் இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன்னு சொல்வது போல நமக்கெல்லாம் அபயம் தருவது போல வைத்துக் கொண்டிருக்கிறார். இடது திருக்கரத்தை ஆஹ்வான ஹஸ்தமா வச்சுருக்கார் பெருமாள். அதாவது வாங்கோ அப்படின்னு கூப்பிடக்கூடிய, அழைக்கக்கூடியதான ஹஸ்தம். இந்த மாதிரி இடது திருக்கரத்தை வாங்கோ அப்படின்னு நம்மை அழைப்பது போலே வைத்துக் கொண்டும், வலது திருக்கரத்தை அபயம் அளிப்பது போல அபயஹஸ்தமாகவும் வைத்துக் கொண்டிருக்கிற பெருமாள்களுக்கு பொதுவா ஒரு திருநாமம் உண்டு. என்ன திருநாமம் அப்படின்னா, அழைத்து வாழ்விப்பவர் அப்படின்னு திருநாமம். வாங்கோ அப்படின்னு அழைத்து நான் பாத்துக்கிறேன் க்ஷேமமா இருங்கோ அப்படின்னு நம்ம வாழ வைக்கக்கூடிய தெய்வம். ஒரு திருக்கடிகை அக்காரக்கணி எம்பெருமான் உற்சவர் என்ன, ஒரு ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவன் என்ன, ஒரு திருவள்ளிக்கேணி தெல்லிய சிங்கன் என்ன, இந்த எம்பெருமான்கள் எல்லாம் அழைத்து வாழ்விப்பவர்களாக ஒரு கரத்தாலே ஆஹ்வான ஹஸ்தத்தையும் இன்னொரு கரத்தாலே அபயஹஸ்தத்தையும் கொண்டிருக்கக்கூடிய பெருமாள்கள். அப்படியே இந்த எம்பெருமான் அழைத்து வாழ்விப்பவனாக எழுந்தருள் இருக்கிறான். பெரும்பாலும் அழைத்து வாழ்விப்பவர்களா உற்சவர்கள் இருப்பா. இங்க மூலவரே இருப்பது விசேஷம். நந்தியை அழைத்து வாழ்வித்த பெருமாள், பிராட்டியை அழைத்து வாழ்வித்த பெருமாள், அகஸ்தியரை அழைத்து வாழ்வித்த பெருமாள், சிபி சக்கரவர்த்தியை அழைத்து வாழ்வித்த பெருமாள் இன்று நம்மையும் அழைத்து வாழ்விக்கிறான். நாளை நம் சந்ததிகளையும் அழைத்து வாழ்விப்பான். இப்படி ஜகத்தையே அழைத்து வாழ்விக்கிற நாதன் ஜெகநாதன் இந்த எம்பெருமான். பெருமாள் ஆச்சரியமான புன்முறுவல் பூத்த முகத்தோடு கூட இங்கே ரொம்ப பிரசாந்தமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். பெருமாளை சேவிக்க சேவிக்க பெருமாளுடையதான சாந்தியும் பெருமாளுடையதான புன்னகையும் நமக்கும் ஏற்படும். அப்படியே ஒரு சாந்தத்தோட கூட புன்னகை தவழக்கூடிய ஆச்சரியமான திருமுக மண்டலம் பெருமாளுடையது. ஆச்சரியமா பெருமாள் வெள்ளி கவச்சம் எல்லாம் சாத்திண்டு நன்னா பளிச்சுன்னு சேவை சாதிக்கிறார். திருமார்பிலே
வக்ஷஸ்தல மகாலட்சுமி தாயார் எழுந்தருளி இருக்கா. சுவாமி இது என்ன பெருமாள் அப்படின்னாவே மார்புல தாயார் இருப்பாளே, இது என்ன விசேஷமா சொல்லிண்டுன்னா, எப்போதும் பெருமாளுடைய மார்பிலே வசிக்கக்கூடிய பிராட்டி அந்த ஸ்தானத்தை ஏற்றது, அந்த வரம் பெற்றது, அதுக்காக தபஸ் பண்ணி பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்தை அடைந்தது இந்த திவதேசத்திலே தான். அதனால குறிப்பா இங்க சொல்லி ஆக வேண்டும். அதை ஸ்தலபுராணத்துல அதை அனுபவிக்கலாம். இப்படி விசேஷமா அமர்ந்த திருக்கோலத்தோடைய பெருமாள் நம்மளை கட்டாட்சிக்கிறார். பெருமாளுக்கு ரெண்டு பக்கம் ஸ்ரீதேவி நாச்சியாரும் பூமிதேவி நாச்சியாரும் ஒரு திருக்கரத்தாலே புஷ்பத்தை ஏந்தி கொண்டு இன்னொரு திருக்கரத்தாலே தங்கள் திருவடியை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் வரதஹஸ்தமா. ஸ்ரீ பிரபத்தின்னு சொல்லக்கூடிய புருஷகார பிரபத்தியை எங்கள் திருவடிகள்ல பண்ணி எங்களை புருஷகாரமா கொண்டு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற எம்பெருமான் ஜெகநாதனை திருவடி தொழுதால் அவன் உங்களை அழைத்து வாழ்விப்பான் அப்படின்னு பிராட்டிகளும் பெருமாளும் சேர்ந்து நமக்கு ஏதோ சொல்வது போல இருக்கிறது இந்த சேவை. போனோம், போய் பிராட்டிமார்களுடைய திருவடிகளிலே புருஷகார பிரபத்தியா ஸ்ரீ பிரபத்தி பண்ணணும். பண்ணிட்டு அவளுடைய அனுகிரகத்தோட கூட எம்பெருமான் ஜெகநாதன் திருவடிகளிலே சரணாகதி பண்ற போது அந்த எம்பெருமான் நம்மளை அழைத்து வாழ்விக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனாக எழுந்தருளியிருக்கிறான். இப்படி ஆச்சரியமான மூலவர் ஜெகநாதன் சொல்லக்கூடிய போக ஸ்ரீனிவாசன். இந்த எம்பெருமான் மேற்கு பார்த்த மாதிரி சேவை சாதிக்கிறதுக்கு புராணத்துல ரெண்டு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்னு, இங்கு பிராட்டி தபஸ் பண்ணினால் அவளுக்கு பெருமாள் வந்து சேவை சாதித்தான். அதனால பெருமாள் பிராட்டி இருக்கக்கூடிய திசையான மேற்க நோக்கி இங்கே சேவை சாதிக்கிறான் அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது, ஷிபி சக்கரவர்த்தி பண்ணினதான தியாகத்தை சேவிப்பதற்காக பெருமாள் அவர் இருக்கக்கூடிய திசையான மேற்கு நோக்கி சேவை சாதிக்கிறார் அப்படின்னு புராணத்துல பார்க்க போறோம். இது பெருமாள் மேற்கு நோக்கி எழுந்தருளி இருப்பதற்கு ரெண்டு காரணங்கள். இந்த எம்பெருமான் நந்திக்கு சேவை சாதித்த போது பஞ்சாயுத பாணியா 5 ஆயுதங்களோட கூட சேவை சாதித்தான். கட்கம்னு சொல்லக்கூடியதான நாந்த கவால், சார்ங்கம்னு சொல்லக்கூடிய வில், சுதர்சனம்னு சொல்லக்கூடியதான சக்கரம், பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடியதான சங்கு, தண்டம்னு சொல்லக்கூடியதான கௌமோதகி கதை, இதோடு கூட எம்பெருமான் பஞ்சாயுத பாணியா சேவை சாதித்தான். இத திருமங்கை ஆழ்வாரும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். வாளும் வில்லும் வளையாழி கதை சங்கம் இவை அங்கை உடையான். வாள் என்ன, வில் என்ன, சக்கரம் என்ன, கதை என்ன, சங்கு என்ன, இதெல்லாம் அழகான கைகளிலே ஏந்தி கொண்டு சேவை சாதிக்கிற பெருமாள்னு கலியனும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். இது நந்திபுர விண்ணகரம், நந்தி கஷேத்திரமானபடியினாலே நந்தியினுடைய பிரார்த்தனைப்படி எப்போதும் எம்பெருமானே இந்த கஷேத்திரத்துல நீ நித்தியவாசம் பண்ணணும், எனக்கு அனுகிரகம் பண்ணினது போல அடியார்கள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு அவளுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து அவ கேட்கிற வரத்தை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கணும். அதே போல இந்த கஷேத்திரத்துல நான் இருந்துட்டு உன்னை சேவிச்சுட்டு உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும்னு நந்தி பிரார்த்தித்தான். அதனால சரி அப்படியே ஆட்டோன் பெருமாள் தன்னுடைய கர்ப்ப கிரகத்திலே நந்திக்கு இடம் கொடுத்திருக்கார். பெருமாளுடைய கர்ப்ப கிரகத்திலே பெருமாளுக்கு இடதுபுறத்தில் நாம சேவிக்கிறச்ச நமக்கு வலது பக்கத்துல சுவற்றிலே ஒரு மாடம் போல இருக்கிறது. அதிலே நந்தின்னு சொல்லக்கூடியவர் நந்திகேஸ்வரர், நந்தி தேவர் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடியவர் அஞ்சலி அஸ்தத்தோட கையை கூப்பிண்டு நந்திநாதனான நாதநாதனான ஜெகநாதனான இந்த எம்பெருமானை ஸ்ரீனிவாசனை சேவித்துக் கொண்டிருக்கிறார். நந்திய அதிகார நந்தின்னு சொல்லுவா. அதாவது பொதுவா நந்தின்னு சொன்னா ஒரு ரிஷபம், ஒரு காளை, மாடு போல இருக்கக்கூடியது. பார்த்தா ஒரு மாடு, ஒரு காலமாடு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, முட்டி போட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா சைவர்கள் அதிகார நந்தின்னு சொல்லுவா. அதாவது நந்தியே நந்தியினுடையதான தலையையும் மனுஷ சரீரத்தையும் கொண்டு கிரீட்டம் எல்லாம் போட்டு தன்னை அலங்காரம் பண்ணிட்டு கம்பீரமா வாகனமாட்டமா உட்கார்ந்துட்டு போறது, அது மேல ருத்ரன் உட்கார்ந்துட்டு வர்றதுன்னு சொல்லி அவ அதிகார நந்தி வாகனம் அப்படின்னு உற்சவம் பண்ணிப்பா. அந்த மாதிரி அதிகார நந்தி ஆட்டமா இங்க நந்தி இருக்கார். அப்படி எம்பெருமானை சேவித்துக் கொண்டு அவனுடைய கடைக்கண் பார்வைக்காக இயங்கிக் கொண்டு எம்பெருமானுடைய திருவடிவாரத்திலேயே நந்தி இருக்கார். அவரையும் பார்க்கலாம். இப்படி விசேஷமான நந்தி அருள் செய்த பெருமாள். உற்சவருக்கு ஜெகநாதன் திருநாமம். உற்சவர் ஆச்சரியமா நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். அமைதி தவழக்கூடிய பரம சாந்த ஸ்வரூபியான திருமுக மண்டலத்தோட கூடிய பெருமாள். ரொம்பவும் விசிராந்தியா, ரொம்பவும் ஓய்வா, ரொம்பவும் அமைதியா இருக்கக்கூடிய சாந்தமூர்த்தி. திட்டமான திருமேனி, நல்ல வசரம் பெருமாள். மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு கீழே வலது திருக்கரத்தை மூலவர் போலே அபயஹஸ்தமாக வைத்துக் கொண்டு நான் இருக்கிறேன் அஞ்சாதீர்கள், நான் பாத்துக்கிறேன்னு சொல்றது போல எம்பெருமான் நமக்கு தைரியம் சொல்கிறான். இடது திருக்கரத்தை
கதையை ஊன்றுவது போல வைத்துக் கொண்டிருக்கிறார் பெருமாள். கதாயுதத்தை பெருமாள் தன்னுடைய பத்மபீட்டத்திலே வைத்துக் கொண்டு அதனுடைய முனைய கையால் அப்படி தாங்கிட்டு இருக்கிறது போல கதையை ஹோல்டு பண்ற மாதிரி பெருமாளுடைய திருக்கை அமைப்பு. கதையை வேணும்ன்றப்ப சமர்ப்பிப்பா, வேணான்னா கலைஞ்சுடலாம். அது ஒரு விதத்துல பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, எம்பெருமான் தன்னுடைய இடுப்பை தன்னுடைய முழங்காலை காட்டுவது போல இருக்கிறது. கதை இல்லாத போது சேவித்தா பெருமாள் கதாயுத பாணியா இருக்கிறச்ச கதைக்காக கையை அப்படி வச்சுருக்காருன்னு தெரியறது. கதையை கலைஞ்சு சேவிக்கிற போது திருமஞ்சன காலத்துல அலங்காரம் இல்லாத காலத்துல எல்லாம் சேவிக்கிறச்ச திருவேங்கடமுடையானை போலே தன்னுடைய இடுப்பை தன்னுடைய முழந்தாலை காட்டக்கூடிய கட்டியஸ்தமாக அது நமக்கு தெரிகிறது. என்ன சரணாகதி பண்ணினவாளுக்கு இந்த சம்சாரம் முழங்கால் அளவுதான், இடுப்பளவுதான், சுலபமா நடந்தே கடந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவேங்கடமுடையானை போலே இவர் தன்னுடையதான கீழ் இடது திருக்கரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். இவரும் ஸ்ரீனிவாசன் தானே, இதுவும் ஸ்ரீனிவாச கஷேத்திரம் தானே. திருவேங்கடமுடையானை போலே இந்த எம்பெருமானும் நாம் எல்லாம் கடை தேர்வதற்காக வந்து அவதாரம் பண்ணினவன் தானே. அதனால மூலவரான திருவேங்கடமுடையான் திருமலையப்பன் என் திருவடிகள்ல சரணாகதி பண்ணா இந்த சம்சாரம் உங்களுக்கு இடுப்பளவுத்தான்னு சொல்லிக் கொண்டிருக்கிறான் திருமலையிலே. இந்த உற்சவரான நந்திநாதன், ஜெகநாதன், ஸ்ரீனிவாசன் நான் அபயம் தருகிறேன், நான் அபயம் கொடுத்து உங்களை ஏற்றுக்கொண்டால் இந்த சம்சாரம் உங்களுக்கு இடுப்பளவுதான், முழங்கால் அளவுதான், சுலபமா கடந்துடலான்னு சொல்றது போல இங்க எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். இப்படி ஆச்சரியமான ஸ்ரீனிவாசனாக எம்பெருமான் ஜெகநாதன் சேவை சாதிக்கக்கூடிய சன்னிவேசம். அருகே உபயநாச்சிமார்களான ஸ்ரீதேவியும் பூமிதேவியும் நின்று கொண்டு எம்பெருமானுக்கு போகார்ச்சைகளா இருந்து கைங்கரியம் பண்ணிருக்கா. தாயார் தனிக்கோயில் நாச்சியார். தாயாருக்கு செண்பகவல்லி தாயார்னு திருநாமம். சம்பகவல்லி, நிறைய செண்பக மரங்கள் நிறைந்த வனம், அதனால செண்பக வனம், செண்பகாரண்யம்னு பேரு. அந்த செண்பக வனத்திலே செண்பக மரங்களுக்கும் செண்பக மலர்களுக்கும் நடுவே தோன்றிய வளைந்து நெளிந்த கொடி போன்ற பேரழகியான தாயாருக்கு செண்பகவல்லின்னு திருநாமம். செண்பக வளத்திலே தோன்றிய வள்ளி செண்பகவள்ளி. பொதுவா எல்லா தாயார போலவும் மேலிரண்டு திருக்கரங்களாலே புஷ்பத்தை ஏந்தி கொண்டு கீழே 2 திருக்கரங்களையும் வரதஹஸ்தமாகவும் அபயஹஸ்தமாகவும் வைத்துக் கொண்டிருக்கிறாள். என் திருவடிகளிலே சரணாகதி பண்ணால் நான் உங்களை க்ஷேமமாக வைத்துக் கொள்வேன், அபயம் தருகிறேன்னு சொல்வது போல தாயார் இங்கே சேவை சாதிக்கிறார். ரொம்பவும் வரப்பிரசாதியான தாயார். நிறைய சுமங்கலி ஸ்திரீகள்லாம் இந்த தாயாரை பிரார்த்திச்சுண்டு நிறைய பிரதட்சணங்கள்லாம் பண்ணுவா. தாயாருக்கு விசேஷமா குங்குமார்ச்சனை எல்லாம் பண்ணுவா. என்ன பிரார்த்தித்துண்டாலும் உடனே அனுகிரகிக்கக்கூடிய மகா வரப்பிரசாதி இந்த தாயார். பல வரப்பிரசாதியான தாயார்கள் இவ்வளவு ஒருத்தி. பல ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்திரீகள் விரும்பி ஆசையோட சேவிக்கக்கூடிய தாயார் இவோ. உற்சவரும் மூலவரை போலவே மேலிரண்டு திருக்கரங்களாலே புஷ்பத்தை ஏந்தி கொண்டு கீழ் 2 திருக்கரங்களை விசேஷமா அபயஸ்தமாகவும் வரதஸ்தமாகவும் வைத்துக் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய தாயார். பிராட்டி எம்பெருமான் பக்கத்துல நின்று இருந்தா கூட அவ்வளவு நெருக்கமல்ல. எம்பெருமானுடைய திருமார்பிலே ஏறி அமர வேண்டும்னு ஆசைப்பட்டு தபஸ் பண்ணி எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்தை அடைந்ததாக சொல்லப்படுகிற க்ஷேத்திரம் இது. அதனால பிராட்டிக்கு ரொம்ப பிராதானியம். பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து எப்போதும் போக ஸ்ரீனிவாசமூர்த்தியா திருமாலும் திருமகளுமாகிற ஒரே ரூபமா சேவை சாதிக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் மூலவரை போன்றதான க்ஷேத்திரம் இது. ஆகையினாலே இங்கு கல்யாணோத்சவங்கள்லாம் ரொம்ப நடக்கிறது உண்டு. நிறைய பிரார்த்தனை கல்யாண உற்சவங்கள் நடக்கிறது உண்டு. இந்த க்ஷேத்திரத்துல கல்யாண விசேஷத்தை சேவிக்கிறது, கல்யாண உற்சவத்தை சேவிக்கிறது, திருவேங்கடமலையிலே கல்யாணோத்சவம் சேவிப்பது போல ரொம்ப விசேஷமான ஒரு வைபவம். இதனால விவாகமாகாதவர்களுக்கும் இந்த எம்பெருமான் பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால விவாக பிரார்த்தி ஏற்படுறதுன்னு ஜனங்கள்லாம் சொல்றா. விமானம் மந்திர விமானம் அல்லது மந்தார விமானம்னு சொல்லக்கூடியதான விமானம் புராணத்திலே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனாலே அனந்த விமானம் என்று வர்ணிக்கப்பட்ட விமானம். பெருமாள் சொன்னது மட்டும் இல்லாம பிரம்மாவும் சொல்றார், அனந்த விமானத்துக்கு அடியிலே ஜெகநாதன் எழுந்தருளி இருக்கிறார் இந்த க்ஷேத்திரத்திலேன்னு சொல்றார். அதனால அனந்த விமானம். அனந்தன் அப்படின்னா ஆதிசேஷன். சென்னால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மரபடியாம், நீள்கடலுள் எண்ணும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்குமணையாம், திருமார்க்கு அரவுன்னு பெருமாள் திருவடிகளுக்கு பாதுகையா இருக்கான் அனந்தன். பெருமாள் உட்கார்ந்துண்டா ஆசனமா இருக்கான், பெருமாள் படுத்துண்டா படுக்கையா இருக்கான், பெருமாளுக்கு வெளிச்சம் தரக்கூடிய விளக்கா இருக்கான், பெருமாள் திருமேனியில வஸ்திரமா இருக்கான், பெருமாளுக்கு கொடையா இருக்கான். இப்படின்னு எல்லாமாகவும் அனந்தன்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷனே பெருமாளுக்கு இருந்துட்டு இருக்கான். ஒன்னும்
அவனே பெருமாளுக்கு மேல குடைபிடிப்பது போல விமானமாகவும் இங்கே அமைந்திருக்கிறான். அதனால அனந்த விமானம். தீர்த்தத்திற்கும் அனந்த சரஸ்னு பேரு. புராணத்திலே வர்ணிக்கப்பட்டது அனந்த சரஸ்னு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அனந்தனே தீர்த்த ரூபியாகவும் இருந்து எம்பெருமானுடைய திருமேனியை வருடி கொண்டிருக்கிறான். பெருமாள் திருமேனியில் இருக்கிற வஸ்திரத்திற்கு அனந்தன்னு பேரு. அதாவது திருவனந்தாழ்வானையே ஆதிசேஷனையே பெருமாள் வஸ்திரமா சாத்தின்னு இருக்காருன்னு சொல்லுவா. அந்த மாதிரி பெருமாள் திருமேனியை தீண்டக்கூடியதான தீர்த்தமும் அனந்தனாக இருக்க வேண்டும் என்கிற திருவுள்ளத்திலே அனந்த சரஸ் தீர்த்தம். நந்தி பிரார்த்தனை பண்ணிண்டாவிட்டு நந்தியினுடைய பெயர்ல நந்தி தீர்த்தம், நந்தி புஷ்கரணி என்று வழங்கப்பட்டது. மந்திர புஷ்கரணி இன்னும் பேர் உண்டு. பெருமாள் யாருக்கெல்லாம் பிரத்யக்ஷம் அப்படின்னா, செண்பகவள்ளி தாயாருக்கு பிரத்யக்ஷம், அகஸ்திய மகர்ஷிக்கு பிரத்யக்ஷம், நந்திகேஸ்வரர்னு சொல்லக்கூடிய அதிகார நந்திக்கு பிரத்யக்ஷம், ஸ்ரீபி சக்கரவர்த்திக்கு பிரத்யக்ஷம். இப்படி பலருக்கு எம்பெருமான் பிரத்யக்ஷமா சேவை சாதித்த அவளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றியதான க்ஷேத்திரம். வைகான சாகமத்தின்படி திருவாராதனம் உற்சவாதிகள் எல்லாம் நடக்கக்கூடியதான திவதேசம். திருமங்கையாழ்வாராலே மட்டும் ஒரு பதிகத்தாலே 10 பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவதேசம். ரொம்ப ஆச்சரியமான சந்தத்தோட கூட அமைந்திருக்கிற பாசுரங்கள். இந்த பாசுரத்தை சேவிக்கிற மாதிரி எந்த திவதேசத்து பாசுரத்தையும் சேவிக்க முடியாது. அப்படி ரொம்ப ஆச்சரியமா ரைமிங்கா பாசுரம் சொல்றச்சேயே ஒரு உயிரோட்டம் இருக்கிறது போல தோன்றக்கூடிய ஆச்சரியமான நடையிலே எழுதப்பட்ட பாசுரங்கள். ஸ்ரீரங்கத்துல அரையர் சேவையில கூட மற்ற பாசுரங்கள் எல்லாம் ஒரு மாதிரி சேவித்தா, இந்த பாசுரத்தை மட்டும் நாட்டுப்புற பாணியில சேவிக்கக்கூடியதான வழக்கம். அந்த நடையிலே அமைந்திருக்கக்கூடிய ஆச்சரியமான பாசுரங்கள் கேட்கும் போதே ஒரு ஆச்சரியமான அனுபவம் ஏற்படும். நந்திவர்மன் சொல்லக்கூடிய ராஜா இந்த ஊரை ஏற்படுத்தினான். இந்த கோயில் அவன் கட்டினான். அதனால அவனுடைய பெயராலே நந்திபுர விண்ணகரம்னு வழங்கப்படுறதுன்னு சொல்றவாலும் உண்டு. ஆனா புராணத்திலே நந்தின்னு சொல்லக்கூடிய ருத்ரனுடைய வாகனமும் கொடியுமாக இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரன் தபஸ் பண்ணினதனால நந்திபுர விண்ணகரம் அப்படின்னு பெருமாளுடைய வாக்கியம், பிரம்மாவினுடைய வாக்கியம், ருத்ரனுடைய வாக்கியம், நாரதருடைய வாக்கியம் எல்லாம் உண்டு. அதனால அதுதான் சாஸ்வதமான புராணம். ஸ்தல புராணம்னு பார்த்தா பவிஷ்யத் புராணத்திலே பிரம்மாவுக்கும் நாரதருக்கும் ஏற்பட்ட சம்வாதம் உரையாடலாக 7 அத்தியாயங்கள், 4 அத்தியாயங்கள். இப்படி விசேஷமா பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்ணினதான பவிஷ்யத் புராணத்திலே இருக்கக்கூடியதான இந்த ஸ்ரீனிவாச கஷேத்திர மகாத்மியத்தை, நந்திநாத கஷேத்திர மகாத்மியத்தை, செம்பகாரண்ய கஷேத்திர மகாத்மியத்தை அனுபவிக்கப் போகிறோம். முதல் அத்தியாயத்திலே நாரதர் பிரம்மாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணி கேட்கிறார். ஹே பிரம்மதேவா, நான் பெருமாளை சேவிக்கலான்னு போனேன். பெருமாள் வைகுண்டத்தில இருந்து இப்போது பூலோகத்திற்கு காவிரி கரைக்கு போயிருக்கார் அப்படின்னு அங்க சொன்னான். பெருமாள் வைகுண்டத்தை விட்டுட்டு காவிரி கரைக்கு வந்த காரணம் என்ன? தாங்கள் தெரியப்படுத்த வேணும். நீங்க தான் எனக்கு அப்பாவும் ஆச்சாரியரும் எல்லாமும் தெரிந்தவராயிற்றே, எனக்கு தெரியப்படுத்துங்கள்னு நாரதர் பிரம்மாவை கேட்கிறார். பிரம்மா சொல்றார், ஹே நாரதா, எந்த எம்பெருமானுடைய சரித்திரத்தை கேட்ட மாத்திரத்தினாலேயே நமக்கு சம்சாரத்திலிருந்து விடுதலை ஏற்பட்டு நமக்கு மோட்சம் கிடைக்குமோ, அந்த லக்ஷ்மிபதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய சரித்திரத்தை நீ கேட்டதுனாலதான் நான் இப்ப சொல்ல போறேன். சொல்லக்கூடியதான பாக்கியத்தினாலே எனக்கு எம்பெருமானுடைய அனுகிரகம் ஏற்படும், கேட்கிற உனக்கும் எம்பெருமான் பிராட்டியினுடைய அனுகிரகம் ஏற்படும். நம்முடைய இந்த உரையாடலை கேட்கிறவாளுக்கும் பெருமாள் பிராட்டியினுடைய அனுகிரகத்தினாலே எல்லா நன்மைகளும் ஏற்பட்டு மோட்சமும் கிடைக்கும். ஸ்ரத்தையா கேளு, சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்போது நீ கேட்ட இதே கேள்வியை ஒரு சமயம் கைலாச பர்வதத்திலே சிவன் அப்படி நடந்துட்டு இருக்கிறச்ச பார்வதி கேட்டா. அப்போ எம்பெருமான பத்தின விஷயமானபடியினாலே இது பரம ரகசியம், நீ பக்தி ஸ்ரத்தையோடு கேட்கறதுனால உனக்கு சொல்றேன், ஸ்ரத்தையா கேளு, மனசோட வச்சுக்கோ அப்படின்னு பார்வதிக்கு ருத்ரன் உபதேசித்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு அப்படியே சொல்றேன் இப்போ. ஏன்னா நீ கேட்ட கேள்வி புது கேள்வி அல்ல, ஏற்கனவே பார்வதி கேட்டுட்டா, நான் புதுசா பதில் சொல்ல வேண்டியதில்லை, ருத்ரன் சொன்னார், அந்த விஷயத்த நான் உனக்கு இப்ப சொல்றேன்னு பிரம்மா ஆரம்பிக்கிறார். அதாவது ருத்ரன் சொன்னாராம், மகாபலி சக்கரவர்த்தியினுடையதான யாகசாலைக்கு வாமனனாக போன எம்பெருமான் மூவடி மண் வேண்டி இந்த லோகங்களெல்லாம் தன்னுடையதே என்று அளந்து எடுத்துக்கொண்டு நிரூபிப்பதற்காக வசந்த திரிவிக்ரமாவதாரம் பண்ணினான் ஒன்னும், உலகளந்த பெருமாளா வளர்ந்துட்டே போனான் ஒன்னும். அப்போது
பிரம்மாவானவர் எம்பெருமானுடைய திருவடிக்கு திருமஞ்சனம் பண்ணினார். அந்த தீர்த்தம் தான் எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கை. பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அதை தன்னுடைய தலையிலே ஏற்றால் தனக்கு மங்களம் ஏற்படும்னு சிவனாவதற்காக, மங்கள ரூபியாவதற்காக ருத்ரன் அதை தலையில தரித்தான். அந்த ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கை ருத்ரனுடைய தலையில இருக்காள். ஒன்னும் அவ ஒரு நாள் சிவனை கேட்டாலாம். தலையில இருக்கிற கங்கை சிவனை பார்த்து கேட்டிருக்கா, சுவாமி, எப்போதும் மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய தாயார் பெருமாள் மார்பிலேயே இருக்காளே, அப்படி பெருமாளுடைய மார்பகத்திலே அவள் இடம் பெறுவதற்கு என்ன காரணம்? பூமி தேவி இருக்கா, நீலாதேவி இருக்கா, அவள்லாம் பெருமாள் பக்கத்துல இருந்துருக்கா. தேவிகளா இருந்தாலும் பெருமாள் பக்கத்துல இருக்கா, கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த திருமகள் லட்சுமி தேவி பெரிய பிராட்டி மாத்திரம் பெருமாளுடைய மார்பிலே இடம் பெற்றிருக்கிறாளே, அதுக்கு என்ன காரணம்னு கங்கை கேட்டாலாம் ருத்ரனை. கங்கைக்கு ருத்ரன் சொல்றார். இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, முதல்ல இந்த கேள்விய கங்கை ருத்ரனை கேட்டிருக்கா, ருத்ரன் கங்கைக்கு சொன்னார். அடுத்து அதே கேள்விய பார்வதி கேட்டா, பார்வதிக்கு சொன்னார். இப்ப அதே கேள்விய நாரதர் பிரம்மாவை கேட்கிறார், பிரம்மா நாரதருக்கு சொல்றார். கங்கைக்கு ருத்ரன் சொன்னாராம், பெருமாள் அவதாரம் எடுக்கிற போது பிராட்டி இல்லாம தனியா தான் அவதாரம் எடுக்கிறார். அந்த மாதிரி சமயங்கள்ல பிராட்டியானவள் பெருமாளை பிரிஞ்சிருக்கோமேன்னு வருத்தப்படுறா. அவதார காலத்திலும் கூட பெருமாளை பிரியாம அவரோடையே போனோம் அப்படின்னு பிராட்டிக்கு ஆசை வந்தது. அந்த ஆசைய பெருமாள் இடத்துல பிரார்த்தனையா பிராட்டி கேட்டா. அதற்கு பெருமாள் சொன்னார், நீ கேட்கறது சாதாரண வரம் அல்ல, ரொம்ப விசேஷமான வரம். அதனால இந்த மாதிரி வாய்ப்பேச்சுனால நீ கேட்டாலாம் இந்த வரத்தை கொடுத்துட முடியாது. விசேஷமா நீ தபஸ் பண்ணியானா, தபஸ் பண்ணி பக்தி யோகத்தினாலே என்னை மகிழ்வித்தால் நான் உனக்கு அந்த வரத்தை தரேன்னு பெருமாள் சொன்னாராம். இங்க நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ராகவத்வே அபவத் சீதாக ருக்மிணி கிருஷ்ண ஜன்மினி அப்படின்னு ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே பராசர மகரிஷியினுடையதான ஸ்லோகம். பெருமாள் ராமனா அவதாரம் பண்றச்ச பிராட்டி சீதையா அவதாரம் பண்றா, பெருமாள் கண்ணனா அவதாரம் பண்றச்ச பிராட்டி ருக்மிணியா அவதாரம் பண்றா. பெருமாள் எந்தெந்த சரீரத்துல என்னென்ன பேர்ல அவதாரம் பண்றானோ அதற்கு தகுந்தபடி பிராட்டியும் அந்தந்த சரீரத்தோட அந்தந்த பேர்ல அவதாரம் பண்றான்னு பாக்குறோம். அப்படி இருக்கிறச்ச ருத்ரன் ஏன் இப்படி சொன்னார்? அவதார காலத்துல பெருமாள் பிராட்டிய பிரிந்துதான் அவதாரம் பண்றான்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, இந்த புராணத்திற்காக அதை அப்படி புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, பெருமாள் பிராட்டிய பிரிந்து அவர் மட்டுமே தான் அவதாரம் பண்ணி கொண்டிருந்தார் ஒரு காலத்திலே. அந்த அவதார காலம்னு சொல்லக்கூடியது எப்படின்னா ஒரு க்ஷணம். அதெல்லாம் ஆழ்வார் சொல்றார், பெருமாள் எப்ப கிருஷ்ணாவதாரம் பண்ணினா அப்படின்னா, ராமாவதாரம் முடிஞ்சு பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனார். பல காலம் ராமனா எம்பெருமான் இந்த பூலோகத்திலே எழுந்தருளி இருந்தான், அவன் இப்போது வைகுண்டம் திரும்பி இருக்கிறான் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள்லாம் எம்பெருமானுக்கு விசேஷமா திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கா. அந்த திருவாராதனத்துல எம்பெருமானுக்கு விசேஷமா தூபம் சமர்ப்பித்தா, சாம்பிராணி புகை போட்டா. அந்த புகை அப்படி எதிரில் இருக்கிறவாலே தெரியாதபடிக்கு அடர்ந்த புகையா அப்படி பனிமூட்டமாட்டமா மறைச்சு நிறுத்து. ஆராதனம் பண்ணக்கூடிய நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள்லாம் இந்த பக்கம் இருக்கா, பெருமாள் அந்த பக்கம் இருக்கார். நடுவுல சாம்பிராணி புகை ஒரு தெர போட்டா மாதிரி, ஸ்கிரீன் போட்டா மாதிரி மறைச்சு நிறுத்து. விசேஷமா சாம்பிராணி புகை போட்டு இருக்கா, தூபம் சமர்ப்பிச்சுட்டு இருக்கா. அந்த புகை அடங்கி எதிரில் இருக்கிற காட்சி தெரியறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். ஒன்னும் இப்ப கூட மடப்பள்ளியில இருந்து நெருப்பு எடுத்துட்டு வந்து அதுல சாம்பிராணி போட்டு பெருமாளுக்கு சாம்பிராணி புகை தூபம் சமர்ப்பிக்கிறச்ச நல்லா அடர்ந்த புகையா அப்படியே வரைச்ச பெருமாளே மறைவர். கொஞ்ச நேரம் கழித்து அந்த புகையெல்லாம் அடங்கினா விட்டு பெருமாள் நன்னா கண்ணுக்கு தெரியறாரோ இல்லையோ, அந்த மாதிரியான காட்சி வைகுண்டத்துல நடந்த போது அந்த புகையானது அடங்கி புகைக்கு அந்த பக்கம் இருக்கிற பெருமாள் இவா கண்ணுக்கு தெரியற அந்த கேப்புக்குள்ள பெருமாள் வந்து கிருஷ்ணாவதாரம் பண்ணிட்டு போயிட்டாராம். அந்தூபம் தரா நிற்கவே அங்கு போர் மாயினால் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அந்த புகை அடங்குறதுக்குள்ள ஒரு மேஜிக் ஆட்டமா வந்து கிருஷ்ணாவதாரம் பண்ணி இத்தனை லீலைகளையும் பண்ணிட்டு கீதோபதேசமும் பண்ணிட்டு போயிட்டானாம் பெருமாள். அப்படி நமக்கு தான் அவதார காலம்னா இத்தனை வருஷம் இருந்தார், இத்தனை 1000 வருஷம் இருந்தார்னெல்லாம் வாய பொழப்போம். பெருமாளுக்கு அதெல்லாம் ஒரு க்ஷணம், கண்ணிமைத்து திறக்கிறதான ஒரு க்ஷணம் அதெல்லாம். அதனால அந்த ஒரு க்ஷணம் பிராட்டியை விட்டுட்டு பெருமாள் வந்து இருந்திருப்பார். அப்புறம் பிராட்டி இந்த மாதிரி அவதார காலத்திலும் உன்னை பிரியாமல் உன்னோடையே இருந்து நான் வரம் பெற வேணும், உன்னோடையே இருக்கணும், அந்த க்ஷணம் கூட என்ன வந்து உன்னால பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு பிராட்டி ஆசைப்பட்டு பிரார்த்திச்சதுனால பெருமாள் வரம் கொடுத்தார். அதுல இருந்து பிராட்டியானவள் பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்திலே இருக்கிறாள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்.
பிராட்டின்னு சொல்லக்கூடியவள் எம்பெருமானாட்டுமா ஈஸ்வரி. அதனால எம்பெருமானுக்கு பல அவதாரங்கள் பல சரித்திரங்கள் சொல்லப்படுறது போல பிராட்டிக்கும் பல அவதாரங்கள் பல விசேஷங்கள் பல சரித்திரங்கள் உண்டு. சொல்ல போனா பிராட்டி திருப்பார்கடல் கடைந்த போது அதுல இருந்து அவதாரம் பண்ணி பெருமாளுடைய மார்பை அடைந்தாள்னு சொல்றோமே, அதுக்கு முன்னால பிராட்டி இல்லையா அப்படின்னா, பிராட்டி எல்லாம் நித்திய வஸ்து, எம்பெருமான போல எப்போதும் இருக்கக்கூடிய வஸ்து. அதை பிராட்டியினுடைய அவதாரமாகத்தான் நம்முடைய சம்பிரதாயத்திலே கொள்கிறோம். அதுபோல இதுவும் பிராட்டியினுடையதான ஒரு அவதார விசேஷம், ஒரு லீலைன்னு புரிஞ்சுக்கலாம். வியோமசைல மாகாத்மியம்னு சொல்லக்கூடிய வானமாமலை திவ்யதேசத்தினுடைய ஸ்தல புராணத்தை அனுபவித்த போதும் அங்கே தபஸ் பண்ணி கொண்டிருந்த ரிஷிக்கு வானமாமல பெருமாள் தெய்வநாயகன் சொன்னார் ஒரு வார்த்தை. என்ன சொன்னார்? நான் இப்போது இங்க வந்து உனக்கு சேவை கொடுத்துட்டு உனக்கு வரம் கொடுத்துட்டு இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல ஸ்ரீனிவாச கஷேத்திரத்துல பிராட்டி என்னுடைய மார்பை அடைய வேண்டும் என்று தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறாள், அவளுக்கு போய் நான் சேவை கொடுக்கணும், நான் புறப்படுறேன்னு சொல்லிட்டு போனார் இங்க ஒரு பக்தரிடத்துல. அந்த ஸ்ரீனிவாச கஷேத்திரம் என்று வியோமசைல மகாத்மியமான வானமாமல ஸ்தல புராணத்தில் வர்ணிக்கப்பட்ட ஸ்ரீனிவாச கஷேத்திரம் இந்த நாதன் கோயில். எப்போதும் எம்பெருமானுடைய படுக்கையாக இருக்கிற அனந்தன் உன்னுடைய படுக்கையா இருந்து எப்போதும் உன் திருமேனி சம்பந்தத்தோட இருக்கணும் அப்படின்னு ஆதனூர்ல தபஸ் பண்ணாருன்னு பார்த்தோம். இது என்ன சுவாமி, எப்பவும் அனந்தன் பெருமாளோட தான் இருந்துட்டு இருக்கார், அதுக்கு தபஸ் வேற பண்ணணுமானா எப்படி அந்த பதத்தை அவ அடைந்தான்றதுக்கான சரித்திரங்கள் இதெல்லாம். அந்த மாதிரி பிராட்டியானவள் எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்தை அடைந்தது இந்த கஷேத்திரத்திலேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இத ருத்ரன் சொல்லிட்டு வர்றார். பெருமாளை கேட்டா வாய் வார்த்தையினாலெல்லாம் அந்த வரத்தை கொடுத்துட முடியாது, விசேஷமா தபஸ் பண்ணி பக்தி யோகத்தினால தபஸ்னால என்ன சந்தோஷப்படுத்து, ஆராதனம் பண்ணு, நான் உனக்கு வரம் தரேன்னார் பெருமாள். சரின்னு பிராட்டியானவள் அப்படியே பண்றேன். என்னுடைய ஆசை என்னன்னா எந்த க்ஷணத்திலும் அது அவதார காலமா இருந்தாலும் சரி, அணுக்ஷணமும் உங்களை பிரியாமல் உங்களுடைய மார்பிலேயே வசிக்க வேணும், அதுக்கு நீங்க என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்றேன்னா பிராட்டி. பெருமாள் சொல்றார், இதுவரைக்கும் என்னுடைய கரதலத்திலே வீற்றிருந்த நீ, அதாவது பிராட்டி எங்கெல்லாம் வசிக்கிறான்னு சொன்னா வில்வ மரத்திலே, யானையினுடையதான மஸ்தகத்திலே, பசுவினுடையதான பின்புறத்திலே, சுமங்கலி ஸ்திரீயினுடைய வகிட்டிலே, துளசி வனத்திலே, தாமரை வனத்திலே, ஸ்வர்ணத்திலே, தன தானியங்களிலே அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போறோமே, அந்த மாதிரி எம்பெருமானுடைய கரத்திலே வசித்தாலாம் பிராட்டி. பெருமாளுடையதான வலது கரத்திலே வசித்துக் கொண்டிருந்தாள் பிராட்டி முன்னால. அவள் இப்போது பெருமாளுடைய மார்பை அடையணும்னு நினைக்கிறாள். பெருமாளிடத்துல இன்னும் நெருக்கம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக பெருமாளுடைய ஹிருதயத்திலே வக்ஷஸ்தலத்திலே இடம் கேட்கிறாள். இப்போ பெருமாளுடைய திருமேனி முழுக்க பிராட்டி எங்க வேணாலும் வாசம் பண்ணுவா. திருநாராயணபுரத்திலே பெருமாள் திருவடியில பிராட்டி வாசம் பண்றதையும் நாம சேவிக்கிறோம். அப்படி பிராட்டியானவள் பெருமாளுடையதான ஹஸ்தத்திலே கரதலத்திலே அமர்ந்து கொண்டிருந்த காலம் அதை குறிப்பிட்டு பெருமாள் சொல்றார், இதுவரைக்கும் என்னுடைய கரதலத்திலே அமர்ந்து கொண்டிருந்த நீ அடைவதற்கு அரிதான என்னுடைய மார்பகத்திலே வாசம் புரிய வேண்டும் என்று நினைக்கிறாய். உன்னுடைய விருப்பத்தை நான் சத்தியமா நிறைவேற்றுறேன், நான் கொடுத்த வாக்கம் மீற மாட்டேன். உன்னுடைய விருப்பம் நிறைவேறணும்னா பூலோகத்திலே இப்போது அகஸ்திய மகர்ஷி எங்க தபஸ் பண்ணிட்டு இருக்காரோ அந்த இடத்துக்கு போய் நீ பல காலம் தபஸ் பண்ணி உன்னுடைய உத்தமமான பக்தியோகத்தினாலே என்னை சந்தோஷப்படுத்து, நான் உன் முன்னாலே தோன்றி உனக்கு சேவை சாதித்து என்னுடைய ஹிருதய கமலத்திலே உனக்கு இடம் தருவேன், அது முதல் நீ எப்போதும் நிரந்தரமாக என்னுடைய மார்பிலேயே வசிக்கலாம்னு பெருமாள் சொன்னாராம். சரின்னு பிராட்டியும் பெருமாளை சேவித்து அந்த தபஸ் பண்ணி பெருமாளை ஆராதித்து பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்துல இடம் பிடிக்கணும்ன்றதுக்காக பூலோகத்திற்கு வந்தாலாம். அகஸ்தியரை தேடிண்டு வரா. இது பிராட்டியினுடையதான சரித்திரம். பேரளி அகஸ்தியர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, காவிரின்னு சொல்லக்கூடியதான நதி சமுத்திரத்துக்கு போய் சேரணும், எனக்கு உதவி பண்ணுங்கன்னு அகஸ்தியரை கேட்கிறா. அதுக்காக காவிரியை தன்னோட அழிச்சுட்டு அகஸ்தியர் சுத்தின்னு இருக்காரு. திடீர்னு காவிரியானவள் அகஸ்தியரை பிரிந்து எங்கேயோ போயிடுறா. எங்க போனான்னு அகஸ்தியருக்கு தெரியல. அந்த காவிரியை தேடிண்டு அகஸ்தியர் அப்படியே வரார். காவிரி காவிரி அப்படின்னு அகஸ்தியர் எங்க இருக்கான்னு தேடிண்டே வரார் காவிரிய. வந்தவர் காவிரியினுடைய கரையிலே எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதனா ஸ்ரீரங்கத்துல சயனிச்சுருக்கான், அதனால அங்க போய் கேட்டா காவிரி தேவியை பார்க்கலாம். இது என்ன சுவாமி பெருமாளை போய் கேட்கறது, அதான் ரெண்டு பக்கம் காவிரி இருக்கா, பெருமாள் நடுவுல படுத்துட்டு இருக்காருன்னு இவருக்கே தெரியறது அப்படின்னா, காவிரி நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. காவிரி நதியினுடையதான அதிஷ்டான தேவதை அந்த காவேரின்னு சொல்லக்கூடிய தேவதை இருப்பாளும், அவளை நேர சேவிக்கணும் நேர பார்க்கணும் அப்படின்றதுக்காக அகஸ்தியர் ஸ்ரீரங்கத்துக்கு பெருமாளை கேட்கலான்னு வரார். வந்து ஸ்ரீரங்கநாதனை சேவித்து ஸ்தோத்திரம் பண்ணி, எம்பெருமானே என்னோட இருந்த காவிரி தேவியானவள் என்னை விட்டு எங்க போனான்னு நான் தெரியாம குழம்பிட்டு இருக்கேன்.
நீங்க உபய காவேரி மத்தியே காவிரியினுடைய சேவையிலே காவிரியினுடைய அடிவருடல்ல இங்க சுகமா சயனிச்சுருக்கீர். அதனால உங்களுடைய அனுகிரகத்தினால காவிரியை நான் சேரலாம்னு நினைக்கிறேன். காவிரி எங்க இருக்கா அப்படின்னு நீங்க காட்டி தரணும். ஒன்னும். ரெண்டாவது, நான் உங்களுடைய திருவடி வாரத்துல இருந்து யோகம் பண்ணிட்டு தபஸ் பண்ணிட்டு உங்களை சேவிக்கணும்னு நினைக்கிறேன், பிரத்யட்சமா சேவிக்கணும்னு நினைக்கிறேன்னு சயனிச்சுட்டு இருக்கிற அர்ச்சாவதாரமான ஸ்ரீரங்கநாதரிடத்துல போய் பிரார்த்தித்தார் அகத்தியர். அப்போ படுத்துட்டு இருக்கிற பெரிய பெருமாள், அர்ச்சாவதாரமான பெருமாள் வாய் திறந்து அகஸ்தியரோட பேசுறார். ரிஷியே ரொம்ப சந்தோஷம், ஆனா நீங்க இங்க தபஸ் பண்ண வேண்டாம். நான் ஒரு இடம் சொல்றேன், உத்தமமான இடம். அந்த க்ஷேத்திரத்துல போய் தபஸ் பண்ணுங்க. அந்த இடத்துக்கு நீங்க தபஸ் பண்ண போற அந்த இடத்துக்கு என்னுடைய தர்மபத்னியான பிராட்டியும் வருவா என்ன தேடிண்டு. பிராட்டி வந்து தபஸ் பண்ணி என் மார்பை அடைய போகிற உத்தமமான இடம் அது. அந்த இடத்துல தபஸ் பண்ணீங்களானா பிரிந்திருந்த பெருமாளும் பிராட்டியுமே ஒன்னா சேர்ந்த இடம். அதனால பிரிந்திருக்கிற எல்லாரும் ஒன்னா சேருவா. ஆகையினால நீங்க காவிரி அங்க ஒன்னா சேரலாம். நீங்க அந்த க்ஷேத்திரத்துல போய் தபஸ் பண்ணுங்கன்னு பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் சொல்றார். அது எந்த க்ஷேத்திரம்னு தெரிவித்தருள வேணும்னு அகஸ்தியர் பிரார்த்திக்கிறார். பெருமாள் சாதிக்கிறார், இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலிருந்து கிழக்கே 4 யோஜனை தூரம், அதாவது சுமார் 36 மைல். ஒரு யோஜனை அப்படின்னா சுமார் 9 மைல், 4 யோஜனை அப்படின்னா 36 மைல் தொலைவு. கீழே கடல், அதாவது கிழக்கு சமுத்திரத்திலிருந்து மேற்கே 3 யோஜனை 27 மைல் தூரம். சம்பகாரண்ய கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய மன்னார்குடியிலிருந்து 1 யோஜனை தூரம், சுமார் 9 மைல். சக்கர தீர்த்தத்திலிருந்து 1 குரோஷ தூரம், அதாவது 2.25 மைல். ஒரு குரோஷம் அப்படின்னா 2.25 மைல். சக்கர தீர்த்தம்னா என்ன? இதுக்கு முன்னால் அனுபவித்த திருக்குடந்தை திவதேசத்தில் இருக்கக்கூடிய காவிரி நதியினுடைய ஒரு பிரிவு, ஒரு புஷ்கரணி. அதற்கு சக்கர தீர்த்தம், சக்கர புஷ்கரணின்னு பேரு. எம்பெருமான் சக்கரபாணி பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடியதான தீர்த்தம். அந்த கரையில தான் பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். காவிரி நதியினுடையதான ஒரு பாகமானது சக்கர தீர்த்தம்னு வழங்கப்படுறது. அந்த தீர்த்தத்தினுடைய கரையில தான் ஒரு காலத்துல பிரம்மாவானவர் விசேஷமா யாகம் பண்ணினார். யாகம் பண்ணிட்டு அவபிரத ஸ்நானம் பண்றச்ச எம்பெருமானுடைய சுதர்சன சக்கரம் அந்த காவிரியினுடைய கிளை நதியில வந்து இறங்கினார். இறங்கி அந்த தீர்த்தத்தை பவித்திரப்படுத்தினார். பிரம்மாவானவர் அவரோடு கூட சேர்ந்து சக்கரஸ்நானம் அவபிரத ஸ்நானம் பண்ணினார். பிரம்மாவானவர் அந்த எம்பெருமானை அங்கே பிரதிஷ்டை பண்ணினார். அதனால சக்கர தீர்த்தம், சக்கர படித்துறைன்னு பேருதற்கு. அங்கே இருந்து தெற்கே 1 குரோஷ தூரம், அதாவது 2.25 மைல் தூரத்திலே இருக்கக்கூடியது இந்த க்ஷேத்திரம் அப்படின்னு 4 பக்கமும் ரெஃபரன்ஸ் சொல்றாரு இந்த க்ஷேத்திரத்துக்கு பெருமாள். கிழக்க இங்க இருக்கு, மேற்க இங்க இருக்கு, வடக்க இங்க இருக்கு, தெற்க இங்க இருக்குன்னு 4 பக்கமும் 4 பவித்திரமான இடங்களுக்கு நடுவிலே இருக்கக்கூடியதான உத்தமமான க்ஷேத்திரம். ஸ்ரீவைகுண்டத்திற்கு சமானமான க்ஷேத்திரம் இது. ஸ்ரீனிவாச க்ஷேத்திரம், ஸ்ரீனிவாசபுரம் என்று பெயர் பெறப்போகிற க்ஷேத்திரம். என்னுடைய 108 திவதேசங்கள்ல ஒண்ணும். அங்க போய் நீங்க தபஸ் பண்ணி உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் அடைவீர்களாக அப்படின்னு அகஸ்தியருக்கு பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் சாதிக்கிறான். உடனே அகஸ்தியரும் பெருமாளை சேவித்து அனுகிரகம் பெற்றுக்கொண்டு விசேஷமா இந்த நந்திபுர விண்ணகரம்னு சொல்லக்கூடியதான ஸ்ரீனிவாச கஷேத்திரத்தை நோக்கி வந்துட்டு இருக்கார். வந்து எம்பெருமானுடைய கட்டளைப்படி அங்க விசேஷமா எம்பெருமான நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்கார் அகஸ்தியர். இப்போ பெருமாள் சொன்னார் அப்படின்றதுக்காக பிராட்டி தபஸ் பண்ணணும்னு இந்த கஷேத்திரத்துக்கு வரா. பிராட்டி வருகிற போது அகஸ்தியர் விசேஷமா தபஸ் பண்ணிட்டு இருக்கார். பெருமாள் என்ன சொன்னார்? பூலோகத்துல இப்ப அகஸ்தியர் தபஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு போ, அங்க போய் தபஸ் பண்ணு, என்னுடைய மார்பை அடையலாம்னு சொன்னார். பிராட்டி வந்து சேரப்போகிற இடம் இது, இங்க போய் நீ தபஸ் பண்ணுன்னு அகஸ்தியருக்கு சொன்னார். பெருமாளுடைய வாக்குப்படி, ஸ்ரீவைகுண்டநாதனுடைய வாக்குப்படி பிராட்டி வரா. அதுக்கு முன்னால ஸ்ரீரங்கநாதனுடைய வாக்குப்படி அகஸ்தியர் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இப்போ பிராட்டியானவள் அங்க வந்து பாக்குறா. நிறைய செண்பக மரங்கள் நிறைந்த வனமாக இருக்கிறது, செண்பகாரண்யம், செண்பகவனம். அங்க வந்து பிராட்டி தபஸ் பண்ண ஆரம்பித்தால் அதுல இருந்து அவளுக்கு செண்பகவல்லின்றதான திருநாமம் ஏற்பட்டது. அப்படி பிராட்டிக்கும் அகஸ்தியருக்கும் சேவை சாதித்து அவர்களுடைய வரத்தை, கோரிக்கையை பூர்த்தி பண்ண வேண்டும் என்பதற்காக பெருமாள் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தார். வந்தவர் இன்னமும் அங்கேயே எழுந்தருள் இருக்கிறார். இதுதான் நாரதர் கேட்ட கேள்விக்கு பிரம்மாவினுடையதான பதில். நான் பெருமாளை சேவிக்கலான்னு போனேன், பெருமாள் இங்க இல்ல, காவிரி கரையில எழுந்தருளி இருக்காருன்னு சொன்னா, பெருமாள் ஏன் காவிரி கரைக்கு போனார் அப்படின்னு நாரதர் பிரம்மாவை கேட்டாரோன்னு. காவிரி கரையிலே தாயாரும் அகஸ்தியரும் தபஸ் பண்ணிட்டு இருக்கா.
அவளுக்கு அனுகிரகம் பண்ணி சேவை சாதித்து வரம் வழங்குவதற்காக பெருமாள் அங்கே போயிருக்கிறார்னு சொல்லக்கூடிய பதிலோட முதல் அத்தியாயம் முடியறது. அடுத்தது 2வது அத்தியாயம். நாரதர் மேல பிரம்மாவை கேட்கிறார், அப்பா பெருமாள் காவிரி கரைக்கு போயிருக்காருன்னு சொன்னா, ஏன் போயிருக்காருன்னு சொன்னா பிராட்டிக்கும் அகஸ்தியருக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக போயிருக்காருன்னு சொன்னீங்க. அதோட நிறுத்தாம கூட ஒரு வார்த்தை சொன்னீங்க, அகஸ்தியருக்கும் பிராட்டிக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக போன பெருமாள் இன்னமும் அங்கேயே எழுந்தருள் இருக்கிறார்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. எனக்கு புரியல. இவாளுக்கு வரம் கொடுக்கறதுக்கு போனா வரம் கொடுத்துட்டு திரும்ப வர வேண்டியது தானே, எதுக்காக இன்னமும் அங்கேயே வசிக்கிறார்? தயவு பண்ணி முழுசா சொல்லுங்க, கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு நாரதர் கேட்க, பிரம்மா சொல்றார், இந்த மாதிரி சூக்ஷ்மமான புத்தியோடும் கவனத்தோடும் தான் பெருமாளுடைய சரித்திரத்தை கேட்கணும் ஒரு பக்தன். நீதான் ஒரு வார்த்தையும் எத்தனை ஆச்சரியமா கவனித்து கவனித்து சந்தேகம் கேட்கிற, அந்த அளவுக்கு பெருமாள் மேல உனக்கு பக்தி. இந்த விஷயத்த நினைச்சுக்கிறவா படிக்கிறவா எல்லாருக்கும் விசேஷமான பெருமாளுடைய அனுகிரகம் ஏற்படும். அப்பேற்பட்ட வசந்த விஷயத்த சொல்றேன் கேளுன்னு ஆரம்பிக்கிறார் பிரம்மா. இதே கேள்விய பார்வதி தேவி சிவனிடத்துல ஒரு முறை கேட்டா, அகஸ்தியருக்கும் பிராட்டிக்கும் அனுகிரகம் பண்ணின பெருமாள் அவளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய கோலத்திலே இன்னமும் கூட அந்த கஷேத்திரத்திலேயே இருக்காரே, என்ன காரணம்னு பார்வதி ருத்ரனை கேட்டா, அதுக்கு ருத்ரன் சொன்ன பதில நான் அப்படியே சொல்றேன். ருத்ரன் என்ன சொன்னான்னு தெரியுமா? முதல்ல நாம 2 பேரும் இந்த கைலாச பர்வதத்திலேயே இருந்துட்டு பெருமாளை பத்தி பேசிட்டு இருக்கிறத விட பெருமாளுடைய கஷேத்திரத்துக்கே போய் பெருமாளுடையதான வைபவத்தை அனுபவிக்கலாம். பெருமாளை மனசுல நினைச்சுட்டாலே நமக்கு விசேஷமான அனுகிரகம், அதனால ஒரு ஞானம் ஏற்படும். பெருமாளுடைய கஷேத்திரத்துக்கு போனோமானா, பெருமாள் விரும்பி உரைகிற கஷேத்திரத்துக்கு, பெருமாள் நித்தியவாசம் பண்ற கஷேத்திரத்துக்கு போனோமானா இன்னும் நமக்கு பெருமாளுடைய அனுகிரகம் நிறைய ஏற்பட்டு நிறைய ஞானம் ஏற்படும். நீ கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் என்னால பதில் சொல்ல முடியும். இப்போதே நாம் பெருமாள் இருக்கிற கஷேத்திரத்துக்கு போலாம் வா அப்படின்னு பார்வதி ருத்ரன் கூப்பிடுறார். நம்ம கூட சாதாரணமா நம்ம காரியத்தை பார்த்துட்டு இருந்தோமானா ஒன்னும் பெருசா தெரியறது இல்ல. திடீர்னு நமக்கு பிடித்த ரொம்ப விசேஷமான கஷேத்திரங்கள் திவதேசங்களை பத்தி எல்லாம் பேச்சு வந்துடுத்தோ, காதுல அந்த வார்த்தை உழறதுன்னு சொன்னா உடனே அந்த திவதேசத்துக்கு போனோம்னு ஆசைப்படுறோமோ இல்லையோ, அங்க என்ன உற்சவம் எப்ப போடலாம்லாம் நினைக்கிறோம். போறோமோ இல்லையோ அப்புறம் நினைக்கிறோம். அந்த கஷேத்திரம் தான் மனசுல ஓடின்னு இருக்கு. இப்ப ஸ்ரீரங்கம்னு கேட்டா ஸ்ரீரங்கம் பிடிச்ச வாழ்க்கெல்லாம் ஸ்ரீரங்கத்திலேயே மனசு ஓடுறது, திருமலையை பிடிச்ச வாழ்க்கெல்லாம் திருமலையிலேயே மனசு சுத்தின்னு இருக்கு. அந்த மாதிரி எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த நந்திபுர விண்ணகரத்தை பத்தி சொன்ன போது திரும்ப திரும்ப பார்வதி கேட்டுட்டே இருக்கிறச்ச ருத்ரனுக்கு அங்க போகணும்னு ஆசை வந்துடுத்து. ருத்ரனும் பார்வதியும் 2 பேரும் புறப்பட்டு நந்திபுர விண்ணகரத்துக்கு வந்து அந்த புஷ்கரணி கரையில நின்றுண்டு ருத்ரன் பார்வதிக்கு மேல சொல்றார், பெருமாள் ஏன் இங்க வந்தார் அப்படின்னா, எல்லோருக்கும் எப்போதும் அனுகிரகம் பண்ணி அர்ச்சாவதாரமா இருப்பதற்காக பெருமாள் வந்தார். இன்னும் ஏன் இங்கே இருக்கார் அப்படின்னா, இப்போதைக்கு பிராட்டியும் அகஸ்தியரும் தான் தபஸ் பண்ணி வரம் வாங்கிண்டா. இந்த கஷேத்திரத்துக்கு வந்து நிறைய பேர் சாப விமோசனம் பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள், நிறைய பேர் வரம் வாங்கிக்க போறா, நிறைய பேருக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ண போறார், எப்போதும் அர்ச்சாவதாரமா இருந்து எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ண போறார். இப்படி பல காரணங்கள்னால பெருமாள் இன்னமும் அங்கே இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல பேரா பிராட்டி பெருமாள் மார்பாடையணும்னு வந்தா, அடைஞ்சுட்டா. அகஸ்தியர் காவிரி தேடிட்டு வந்தார், தபஸ் பண்ணார், காவிரிய பெருமாள் காட்டி கொடுத்துட்டார். இன்னும் வேற யார் வரா, என்ன வரத்துக்காக வரா, என்ன பிரார்த்திக்க போறா அப்படின்னு பார்வதி மேல கேட்கிறா. அப்போ ருத்ரன் சொல்றார், லவண சமுத்திரம் அதாவது உப்பு கடல் இருக்கிறது. ஏன் உப்பு கடல்னு சொல்றாருன்னா, ஏற்கனவே பல முறை அடியேன்னு சொல்றேன், கருப்பஞ்சாற்று கடல், பார்க்கடல், நன்னீர் கடல், உப்புச்சாற்று கடல், துர்நீர் கடல் அப்படின்னு பல கடல்கள் உண்டு, புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த பிரம்மாண்டத்துல. நமக்கு தெரிஞ்ச ஒரே கடல் உப்பு கடல், அதனால கடல்னு சொல்லிட்டு இருக்கோம். தேவதைகளுக்கெல்லாம் எல்லா கடலும் தெரியும், எல்லா கடல் இருக்கிற இடத்துக்கும் அவளால போக முடியும், அதனால அவ குறிப்பிட்டு உப்பு கடல்னு சொல்றா. இந்த லவண சமுத்திரத்திற்கு தெற்கே லங்கை அப்படின்னு ஒரு இடம் உண்டு, இலங்கை. அந்த லங்கைக்குள்ள யாரும் சர்வசாதாரணமா நுழைஞ்சிட முடியாது. அப்பேற்பட்ட பாதுகாப்போட கூட, கோட்டை கொத்தளங்களோட கூட பாதுகாப்பான ஒரு நகரமா, ஒரு ராஜதானியா இருக்கு. அங்க மாலி சுமாலின்னு சொல்லக்கூடிய 2 அசுரா, இவெல்லாம் ராவணனுடைய பூர்வர்கள். அவெல்லாம் யாராலும், குறிப்பா மனுஷர்களாலே தேவர்களாலே தாங்கள் கொல்லப்படக்கூடாதுன்னு வரம் வாங்கிட்டு விசேஷமா அங்க வந்து நிறைய அட்டூழியம் அராஜகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, எல்லாரையும் கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. அவ தேவர்களையும் ஹிம்சை பண்ணிட்டு இருக்கா. தேவலோகமான இந்திரலோகத்தின் மீதும் படையெடுத்து வந்து இந்திரன் முதலான தேவர்களை எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு லங்கையை ஆள்றது போல தேவலோகத்தையும் ஆளணும்னு தேவர்களுக்கெல்லாம் தொல்லை கொடுத்துட்டு இருக்கா. அவள்லாம்
நம்முடைய கஷ்டத்தை தீர்க்க வேணும் என்று ருத்ரனிடத்திலே போய் முறையிடுவோம், சிவன் தான் நம்மளை காப்பாற்றணும்னு இந்திரன் தலைமையில அத்தனை தேவர்களும் சிவன் கிட்ட வந்தாலாம். வந்து இந்த மாலியும் சுமாலியும் வரம் வாங்கிட்டு அவ பண்ணக்கூடியதான அராஜகம் கொஞ்ச நஞ்சம் இல்ல, எல்லாரையும் இம்சை பண்ணிட்டு இருக்கா, தேவர்களான எங்களையே இம்சை பண்ணிட்டு இருக்கா, அவளிடத்துல இருந்து நீங்க தான் எங்களை காப்பாற்றணும், அவளை என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அவகிட்ட இருந்து விடுதலை வேணும் அப்படின்னு சிவனை கேட்டாலாம். சிவன் சொன்னாராம், இந்த மாதிரி வரம் பெற்றவர்களை எல்லாம் அடக்கக்கூடிய சாமர்த்தியம் பெற்ற ஒரே தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் தான். அதனால நீங்க பலமுறை பிரம்மாவின் இடத்துல போயிருக்கீங்கோ, என்னிடத்துல வந்திருக்கீங்கோ, கடைசியில நாங்க எங்க அழிச்சுட்டு போவோம், பெருமாள் இடத்துக்கு தான் அழிச்சுட்டு போவோம். அதே மாதிரி இந்த முறையும் என் தலைமையில எல்லாரும் வாங்கோ, எல்லாம் பெருமாளை போய் பிரார்த்திக்கலாம் அப்படின்னு ருத்ரன் எல்லாரையும் பெருமாள் இடத்துல அழிச்சுட்டு போனாராம். அழிச்சுட்டு போன போது தேவர்கள் அத்தனை பேரும் இந்திரன் தலைமையில ருத்ரன் இடத்துல வந்தா. இப்ப இந்திரன் உள்பட அனைத்து தேவர்களும் ருத்ரன் தலைமையில பெருமாள் இடத்துல வந்திருக்கா. இப்ப இவாளுக்கெல்லாம் தலைமை ஏத்துண்டு வந்தவர் ருத்ரன். இதுல யார் போய் பெருமாளை சேவிக்கணும், பெருமாளை சேவித்து மாலி சுமாலிய வதம் பண்றதோ இல்ல அடக்கிறதோ பண்ணிட்டு எங்களெல்லாம் ரட்சிக்கணும்னு பிரார்த்திக்கணும்? தேவர்கள் நேரம் வந்திருந்தா அவளே கேட்டிருக்கலாம். ருத்ரன் தலைமையில வந்திருக்கிறபடினால ருத்ரன் தான் கேட்கணும். ஒன்னும் ருத்ரனுக்கு ரொம்ப அத்தியந்தமான கைங்கரியம் பண்ணக்கூடியவர் நந்தி. நந்தி என்ன பண்ணாரா, நான் போய் கேட்டு வரேன், நீங்க இங்க இருங்கன்னு நந்தி முதல்ல முந்திட்டு போனார் போல் இருக்கு. உள்ள போய் துவாரபாலகாலன்ட்டு போய் பெருமாளை பார்க்கணும், பெருமாளை பார்த்து கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கார். அவ பெருமாள் காரியமா இருந்துருக்கார், கொஞ்சம் இருங்கோ, கொஞ்சம் நாழி ஆகட்டும், நாங்களே சொல்றோம் இருக்கா. நான் யார் தெரியுமா, நான் நந்திகேஸ்வரன், மகாதேவனான ருத்ரனுக்கு வாகனமா கொடியா அவர் கூடவே இருக்கிற அணுக்க தொண்டன். எங்க சுவாமி காத்துன்னு இருக்கார், தேவர்கள் எல்லாம் காத்துன்னு இருக்கா. நீ சொல்றன்றதுக்காக நாங்கள்லாம் வாசல்ல காத்துன்னு இருக்க முடியாது, நான் போய் தான் ஆவேன்னு சொல்லி அந்த துவாரபாலகாலுடைய பேச்சை மறுத்து அடுத்த வாசலுக்கு போயிட்டார். அங்க போனா அங்க 2 துவாரபாலகா, அவ ஜெயன் விஜயன் பேரு. அந்த துவாரபாலகா ஏற்கனவே உள்ள போக கூடாது, கொஞ்ச நேரம் காத்துன்றுன்னு சொன்னதுனால இவாளும் அந்த மாதிரி தான் சொல்லுவா அப்படின்னு இவாளுடைய அனுமதியை கேட்காம நேரம் நுழைஞ்சுட்டார் நந்தி. உள்ள நுழைஞ்ச போது அவ என்ன பண்ணினா, யாரா இருந்தாலும் பெருமாளை சேவிக்கிறவா ஆராதனம் பண்றவா துவாரபாலகாலான எங்களுடைய அனுமதியை பெற்றுக் கொண்டுதான் செயல்படுவார்கள், அதுதான் சம்பிரதாயம் காலங்காலமா இருந்துருக்கு. பெருமாள் பிராட்டியை தவிர, நித்தியசூரிகளை தவிர யாராக இருந்தாலும் எங்களை கேட்டுட்டு தான் உள்ள வருவா, போறச்சே எங்களுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு தான் போவா. இது சம்பிரதாயம். அதாவது நம்ம ஆத்துல திருவாராதனம் பண்றச்சையும் சரி, கோவில்ல பெருமாள் சேவிக்கிறச்சையும் சரி, துவாரபாலகால சேவித்து அவளுடைய அனுமதியை பெற்றுக் கொண்டுதான் உள்ள போனோம். பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில வந்து அவளுக்கு நன்றி தெரிவித்து விட்டுத்தான் வர வேண்டும்ன்றது நம்ம சம்பிரதாயம். இது கோவில்லையும் சரி, ஆத்துலயும் சரி. ஆத்துல சாலக்கிராம பெருமாள் திருவாராதனம் எல்லாம் பண்றச்ச சாலக்கிராம ஆராதனம் பண்றவாளுக்கு இந்த விதி தெரிஞ்சிருக்கும். பெருமாள் சன்னதிக்கு போய் முதல்ல சண்ட பிரசண்டாதி துவாரபாலேபியோ நமஹ அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமா விழுந்து சேவிக்கணும். சேவித்து துவாரபாலகால் அனுமதி கொடுத்ததாக நினைத்து கொண்டு அதுக்கப்புறம் தான் போய் சுப்பிரபாதம் சொல்லி பெருமாளுடைய பெட்டியை திறக்கணும், திறந்து திருவாராதனம் பண்ணணும். கோவில்ல பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னால ராஜகோபுரத்தை கை கூப்பிட்டு துவஜஸ்தம்பத்தாண்ட விழுந்து சேவிச்சுட்டு போறோம். பெரிய திருவடின்னு சொல்லக்கூடிய கருடனை சேவிக்கிறோம். சேவிச்சுட்டு நேரம் உள்ள போக கூடாது, துவாரபாலகால பார்த்து கை கூப்பி அவ திருநாமத்தை சொல்லி பிரார்த்திக்கணும். ஜெய விஜயால் இருந்தா ஜெய விஜயாதி துவாரபாலேபியோ நமஹ, சண்ட பிரசண்டால் இருந்தா சண்ட பிரசண்டாதி துவாரபாலேபியோ நமஹ அப்படின்னு அவளிடத்துல ஸ்தோத்திரம் பண்ணி கை கூப்பி அவ அனுமதி கொடுத்ததாக பாவித்து கொண்டு உள்ள போனோம். பெருமாளை சேவிச்சுட்டு வந்து உங்க அனுமதியினால பெருமாளை சேவித்தேன், அதுக்கு நன்றின்னு கை கூப்பிட்டு வரணும். இது சம்பிரதாயம். அப்படி இருக்கிறச்ச நந்தி சொல்லாம கொள்ளாம இவாளை மதிக்காம நேர வரம்பு மீறி உள்ள போனதுனால இவாளு கோவம் வந்துடுத்து. முறைய மீறி, பாகவதாலான எங்களுடைய வார்த்தையை மீறி உன்னுடைய அதிகாரத்தை காட்டிக் கொண்டு உள்ள போனையோன்னும் உனக்கு அதிகாரங்கள் எல்லாம் போக கடவுது. உன்னுடைய சரீரத்துல சொல்ல முடியாதபடி ஒரு உஷ்ண நோய் உன்னை தாக்கும். எப்போதும் உடம்பு அப்படி தகதகான்னு எரியிற மாதிரி உஷ்ணமாவே இருந்துருக்கோம், அது உன்னால தாக்கு பிடிக்க முடியாது, அந்த உஷ்ண நோயினாலே பீடிக்கப்படுவாயின்னு சாபம் கொடுத்துட்டா. இப்படி ஜெய விஜயாலுடைய சாபம் வாங்கின அந்த க்ஷணம் நந்தியால நகர முடியல. உடம்பெல்லாம் அப்படியே நெருப்புல எரியறாப்புல அப்படியே உஷ்ணம் அப்படியே போட்டு தகிக்கிறது, நந்தியாலேயே தாங்க முடியல. உடனே தன் தெய்வமான ருத்ரனிடத்திலே வந்து, சுவாமி துவாரபாலகா என்ன சபிச்சுட்டா, இந்த சாபத்துல இருந்து எனக்கு விமோசனம் கொடுங்கன்னு நந்தியானவர் ருத்ரனை போய் கேட்கிறார். அதுக்கு ருத்ரன் சொல்றார், துவாரபாலகாலாம் எம்பெருமானுடைய கைங்கரியப்பரா, நித்தியசூரிகளை வாழலாம், எம்பெருமானுடைய அனுகிரக பாத்திர போத்தா, கிட்டத்தட்ட எம்பெருமானுடைய அம்சம் போலாவா.
அவளுடைய சாபத்தை ஒன்னும் அவா போக்கணும், இல்லைன்னா பெருமாள் தான் போக்க முடியும். என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ என்னன்னு கேட்டு பிரயோஜனம் இல்ல. அவளுக்கு தெய்வமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை போய் பிரார்த்தி, அவரை ஸ்தோத்திரம் பண்ணு. அவர் அனுகிரகிச்சாரானா அவளால தரப்பட்டதான சாபம் உன்னை விட்டு போகும், உன்னுடைய உஷ்ண நோய் சரியா போகும்னு ருத்ரன் சொன்னார். உடனே அதே இடத்துல, எந்த இடத்துல இவெல்லாம் நின்றுட்டு இருக்காளோ அங்க நின்றுட்டு விசேஷமா தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டார் நந்தி பெருமாளை குறித்து. ஏன்னா இவதான் உள்ள போக விட மாட்டேன்ட்டாலே, உள்ள போக கூடாது, கொஞ்சம் காத்துருங்கன்னு சொன்னா சரின்னு இருந்தா சரியா போயிருக்கும். வரம்பு மீறி போனதுனாலதான் இப்ப உஷ்ண நோயால பாதிக்கப்பட்டிருக்கார், சாபத்தை வாங்கிண்டு. இனி எங்க போய் பெருமாளை சேவிக்கிறது? பெருமாளாவது இவா கொஞ்ச நேரம் காத்துட்டு இருந்தா வந்திருப்பார். பரம பாகவதாலான துவாரபாலகாலினுடைய பேச்சை கேட்காம அவள் அவமதிச்சுட்டு உள்ள போனதுனால, பாகவத அபச்சாரப்பட்டதுனால பகவானும் இவ மேல கோபமா இருப்பானு அவன் எப்படி உடனே வருவான்? பாகவதால் இடத்துல பட்ட அபச்சாரத்தை முதல்ல நீக்கிக்கணும், அது பிரதானம். அதன் பிறகுதான் பகவானுடைய கருணைக்கு, பகவானுடைய கட்டாட்சத்திற்கு இலக்காக முடியும். அதனால வேற வழி இல்ல, பெருமாள் தான் உன்னுடைய சாபத்தை நீக்கணும்னு ருத்ரன் சொல்லவே அங்கேயே தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டார் நந்தி. விசேஷமா, அப்பா என்னால முடியல, நான் உஷ்ண நோயால பாதிக்கப்படுறேன், ஒரு க்ஷணமும் இந்த நோய் என்ன போட்டு எரிக்கிறது, நீ தான் சீக்கிரம் வந்து என்னுடையதான உஷ்ண நோயை சரி பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பெருமாள் உடனே பண்ண தப்ப உணர்ந்துட்டா, பாகவதாபச்சார பட்டத்திற்காக நம்ம கிட்ட பிராயசித்தத்துக்கு தபஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பெருமாளானவர் நந்திக்கு முன்னால வந்து சேவை சாதிக்கிறார். வந்து ஸ்ரீமன் நாராயணனா லட்சுமிபதியா நந்திக்கு சேவை சாதித்து, நந்தி தேவா உன்னுடைய தபஸ்னால நான் மகிழ்ச்சி அடைந்தேன் அப்படின்னு சொன்னார். என்னுடைய தபஸுக்கு மகிழ்ந்து இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்கோ, நன்றி அப்படின்னு நந்தியானவர் நன்றி தெரிவிச்சுட்டு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணார். அந்த ஸ்தோத்திரத்தினால மகிழ்ந்த பெருமாள், பாகவத அபச்சாரம்னு சொல்லக்கூடியது சாதாரண விஷயம் அல்ல, என்னிடத்துல அபச்சாரப்பட்டா கூட விட்டுடுவேன், என்னுடைய பக்தாலான பாகவத அபச்சாரம் ரொம்ப கிரூரமானது. பாகவதாலான ஜெய விஜயாலிடத்துல அபச்சாரப்பட்ட அவளுடைய சாபத்தை வாங்கின்ற நீர் இப்படி கொஞ்ச காலம் தபஸ் பண்ணி உடனே நான் வந்தாலாம் அந்த சாபமானது போயிடுத்துன்னா அப்புறம் பாகவத அபச்சாரத்துக்கான மதிப்பே இல்லாத போடும், பாகவதாலுக்கான பெருமை இல்லாத போடும். நீர் உடனே பூலோகத்திற்கு போய் விசேஷமா தபஸ் பண்ணணும். எங்க தபஸ் பண்ணணும்னா, எந்த க்ஷேத்திரத்துல ஒரு கால விசேஷத்திலே அகஸ்திய மகரிஷியானவர் தபஸ் பண்ணி என் அனுகிரகம் பெற்றாரோ, எந்த க்ஷேத்திரத்திலே மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய பிராட்டி தபஸ் பண்ணி என்னுடைய வக்ஷஸ்தலத்தை அடைந்து ஸ்ரீனிவாச க்ஷேத்திரம் என்று அந்த க்ஷேத்திரம் பெயர் பெற்றதோ, அந்த ஸ்ரீனிவாசபுரம்னு சொல்லக்கூடியதான நாதன் கோயிலுக்கு போய் அங்கே அனந்த விமானத்தின் கீழே அமர்ந்து கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய என்னை தபஸினாலே சாட்சாத்காரம் பண்ணுங்கோ. அப்போது நான் உங்களுக்கு சேவை சாதித்து உங்களுடையதான நோயை சரி பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள்லாம் இங்க எதுக்காக வந்தீங்கன்னு இன்னும் என்னென்று சொல்லவே இல்லை. அதை சொல்றதுக்கு வந்த போதுதான் துவாரபாலகாலுடைய சாபத்துக்கு ஆளாகி இதெல்லாம் நடந்து போயிடுத்து ஒரு க்ஷணத்துல. நீங்கள்லாம் வந்தது மாலி சுமாலியினுடைய கொடும் பிடியிலிருந்து தேவர்களை லோகத்தை காப்பாற்ற வேணும் என்பதற்காக வந்தீங்கோ. நீங்க வாய திறந்து பிரார்த்திக்கலன்னாலும் எதுக்கு வந்தீங்கன்னு சர்வ சங்கல்பனான எனக்கு தெரியும். கவலைப்படாதீங்கோ, நான் அவதாரம் பண்ணி மாலி சுமாலி மால்யவான் ராவணன் இவா எல்லாரையும் சம்ஹாரம் பண்ண போறேன், ஒழிச்சு கட்ட போறேன். அதுக்கான அவதாரங்களை எல்லாம் சங்கல்பிச்சுட்டேன். அதனால அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அது என்னுடைய காரியம், அதை விட்டுடுங்கோ. இப்போது நந்தியே உன்னுடைய சாபம் போனோம்னா நீ அந்த சீனிவாசபுரத்துல போய் அனந்த விமானத்தினுடைய நிழல்ல இருக்கக்கூடிய என்ன நோக்கி தபஸ் பண்ணு. இதுல இருந்து என்ன தெரிகிறது? நந்தி இங்க வந்து சேர்றதுக்கு முன்னாலேயே பெருமாள் அங்க அனந்த விமானத்துக்கு கீழே அனந்த புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய அனந்த சரஸ் கரையிலே அமர்ந்த திருக்கோலத்திலே சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான். பிராட்டிக்கும் அகஸ்தியருக்கும் வரப்பிரதானம் பண்ணிட்டான் ஏற்கனவே பெருமாள். ஆக நந்தீவனம், நந்திபுர கஷேத்திரம் அப்படின்னு ஆறதுக்கு முன்னாடியே இது செண்பகாரண்ய கஷேத்திரமா ஆயிடுத்து, ஸ்ரீனிவாச கஷேத்திரமா ஆயிடுத்து. அப்ப சொல்றார், அப்போது நான் வந்து உன்னுடையதான சாபத்தை நீக்குவேன் அப்படின்னு பெருமாள் சொன்னார் நந்திக்கு. இதுல ஒரு விஷயம் யோசிக்கணும். பகவத் அபச்சாரத்தை விட பாகவதாபச்சாரம் கூடியதுன்னு சொல்றோம். பகவத் அபச்சாரத்தை உணர்ந்து தப்பு பண்ணிட்டோமே பெருமாள் விஷயத்துல அப்படின்னு பெருமாள் இடத்துல மனசு திருந்தி மன்னிப்பு கேட்டு பெருமாளை விழுந்து சேவித்தாலே பெருமாள் மன்னிச்சுடுறாருன்னு சொல்றோம். ஆனா பாகவதாபச்சாரம் அதை விட கொடியது. பாகவதாபச்சாரம் பண்ணிட்டு பெருமாள் இடத்துல மன்னிப்பு கேட்டா போராது, எந்த பாகவதர் இடத்துல அபச்சாரப்பட்டமோ அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு அவர் மன்னித்து அவர் கருணைக்கு பாத்திரமானாதான் பாகவதாபச்சாரம் போறதுன்னு தானே சொல்றோம். நிறைய சரித்திரங்கள் எடுத்துக்காட்டா பார்க்கலாம் இதற்கு. துர்வாசரம் கூட அம்பரீஷனிடத்துல அபச்சாரப்பட்டுட்டோ
கோபத்தினால சுதர்சன ஆழ்வான் அவரை திருத்திண்டு போன போது எங்கு போயும் முடியாமல் கடைசியில துர்வாசர் வந்து அம்பரீஷ சக்கரவர்த்தியினிடத்திலேயே சாப விமோச்சனம் வேண்டி அபராத க்ஷமாபணம் வேண்டி அம்பரீஷன் மன்னித்த பிறகுதான் சுதர்சனர் பெருமாள் கையை போய் அடைந்தாருன்னு பாக்குறோம். இப்படி எந்த பாகவதர் சன்னதியில் அபச்சாரப்பட்டோமோ அந்த பாகவதரிடத்திலேதான் அபச்சார க்ஷமாபணத்தை பெற்றுக் கொள்ள வேணும் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. இங்க நந்தி அபச்சாரப்பட்டது ஜெயா விஜயான்னு சொல்லக்கூடிய துவாரபாலகாரிடத்திலே. ஆனா பெருமாளிடத்துல போய் மன்னிப்பு கேட்டா பெருமாளும் நீ எனக்கு சம்பகாரண்ய வனத்துல ஸ்ரீனிவாசபுரத்துல போய் தபஸ் பண்ணு, அங்க வந்து உன்னுடைய சாபத்தை நான் நிவர்த்தி பண்றேன், உன் நோயை நான் வந்து சரி பண்றேன்னு சொல்றாரு. அப்போ அபச்சாரப்பட்ட ஜெய விஜயாளுக்கு இங்க பிராதானியம் இல்லாத போயிடுறது. அப்போ பாகவத அபச்சாரம் பண்ணிட்டு பெருமாள் இடத்துல மன்னிப்பு கேட்டா போருமா அப்படின்னா அங்க பெருமாள் சொல்லக்கூடியதான ஒரு வாக்கியத்தை நன்னா கவனிக்கணும். பிராட்டியும் அகஸ்தியரும் தபஸ் பண்ணி நான் எழுந்தருள் இருந்து சேவை சாதிக்கக்கூடிய ஸ்ரீனிவாசபுரத்திலே அனந்த விமான நிழலுக்கு கீழே போய் நீ தபஸ் பண்ணு, உனக்கு நான் ஜெய விஜயர்களோடு கூட சேவை சாதிப்பேன், ஜெய விஜயர்கள் என் பக்கத்திலே இருக்கிற போது நான் உன்னுடைய நோயை நீக்கி உனக்கு வரத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற. ஆக பகவானுடைய கைங்கரியபராலான பாகவதர்களிடத்திலே அபச்சாரப்பட்டால் அதற்காக கோவித்துக் கொள்வது பகவான் தான். பாகவத அபச்சாரப்பட்டா அதுக்கான தண்டனையை கொடுக்கிறது பெருமாள் தான். அந்த பாகவதாலிடத்துல நாம மன்னிப்பு கேட்கிற போது அதை மன்னித்து நமக்கு அனுகிரகிக்கிறவனும் பெருமாள் தான் அப்படின்ற ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னும் பாகவதால் இடத்துல என்ன அபச்சாரம் பண்ணாலும் பெருமாள் இடத்துல மன்னிப்பு கேட்டா போறோம் போல் இருக்குன்னு பாகவத அபச்சாரம் பட்டுண்டே போகக்கூடாது ஒருத்தன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பார்க்க வந்த போது எந்த பாகவதால் இடத்துல அபச்சாரப்பட்டையோ அந்த பாகவதாலுடையதான சேர்த்தியில் அவன் முன்னிலையிலேயே உன்னுடைய சாபம் நீங்கும்னு சொன்னா, எந்த பாகவதனிடத்துல அபச்சாரப்பட்டாயோ அவன் மனசு வச்சாதான் முடியும். இப்போ நந்தி தபஸ் பண்றார், பெருமாள் வரார், பக்கத்துல துவாரபாலகா இருக்கா. நந்தி பெருமாளை பார்த்து எம்பெருமானே மன்னிச்சுடு என்னுடைய நோயை நீக்குன்னு ஏதோ வரம் கேட்கறான், பெருமாள் சரின்னு கொடுக்கறாருன்னு வச்சுக்கலாம். பக்கத்துல இருக்கிற துவாரபாலகா நந்திய பாப்பா பார்த்து ஏதோ அகங்காரமா நம்ம இடத்துல அபச்சாரப்பட்டு சாபத்தை வாங்கிண்டாலும் நம்ம தெய்வமான பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணி நான் பண்ணது தப்பு என்ன மன்னிச்சுடுன்னு வரமெல்லாம் கேட்டு திருந்துட்டான் இவன். அதனால நம் தெய்வமான பெருமாளுடைய பக்தனாயிட்டான், இவனும் பாகவதன் அப்படின்னு தானாவே நந்தி மேல இருக்கிற கோமவாளுக்கு போயிடும். துவாரபாலகா நாங்க தானே சாபம் கொடுத்தோம், நீ எங்களை நோக்கி தபஸ் பண்ணாம எங்களை சேவிக்காம எப்படி பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்னு அகங்காரம் கொள்ளக்கூடியவர்கள் அல்ல. விஷ்ணு பக்தா யாராயிருந்தாலும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை மத்தவா சேவிக்கிறது தான் விரும்பாவாளே ஒழிய தங்களை சேவிக்கணும் தங்களுக்கு பிராதானியம் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டா. யாருக்கும் அந்த அகங்காரம் கிடையாது. அதனால நான் உன்னுடைய சாபத்தை நீக்குகிற போது உன்னுடைய நோயை சரி பண்ற போது துவாரபாலகா என்னோடு இருப்பார்கள்னாவே என்ன அர்த்தம்? அவெல்லாம் என்னுடையதான நியமனத்திற்கு கட்டுப்பட்டுதான் இருக்கிறார்கள், என்னுடைய சங்கல்பம் தான் அவளுடைய எண்ணம். ஆகையினால தங்களுக்கும் அது சம்மதம் என்பது போல அவ சாட்சியா நின்றுருப்பா அப்படின்னு சொல்றார். ஆக இங்கும் அபச்சாரப்பட்ட அந்த பாகவதாளுடைய மனசு குளிர்கிறது. அதனாலதான் பெருமாள் அதை மன்னிக்கிறார். எதை நினைச்சிட்டு மனசு குளிர்றா? நம்ம தெய்வமான பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணி இவரும் பாகவதன் ஆயிட்டார், ஒரு பாகவதனை நாம கோச்சிக்க வேண்டாம், அவளுடைய மனசு குளிர்கிறது, அதை கொண்டு பெருமாள் அனுகிரகிக்கிறார்னு புரிஞ்சுக்கணும். இப்படி நந்தியானவர் வந்து இங்க தபஸ் பண்றார். நந்தி எப்படி தபஸ் பண்ணினார், என்ன கேட்டார், பெருமாள் என்ன வரம் கொடுத்தார் அப்படின்றதெல்லாம் அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் நந்திபுர நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமதே சண்பகவள்ளி நாயிகா சமேத ஸ்ரீ ஜெகநாத பரபிரம்மனே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.